அனைவருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றேன். முதலாக இறை வணக்கத்தோடு இந்த நிகழ்ச்சியை தொடங்குவோம். இறை வணக்கம். ஓம் வக்ரதுண்ட மகாகாய சூரிய கோட்டி சமப்பிரபா நிர்விக்னம் குருமே தேவோ சர்வ காரியேஷு சர்வதா. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த இனிய மாலை பொழுதில் நம்முடைய அஸ்ட்ரோ குமார்ஜி ஆண்ட்ராய்டு ஆப்பினுடைய வெளியீட்டு விழா நிகழ்ச்சி இனிதே தொடங்குகிறது. இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய தமிழக இந்துக்களுடைய முதல்வர், தமிழகத்தினுடைய இந்து மக்கள் கட்சியினுடைய தலைவர் அண்ணன் தமிழ் திரு சம்பத்ஜி அவர்களை அன்புடன் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றேன். அதே போல் இந்த நிகழ்ச்சிக்கு இந்த ஆப்பை வெளியிடுவதற்காக சிங்கப்பூர் தொழிலதிபர் திரு சுரேஷ் சந்தானம் அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். அவரையும் நான் வரவேற்கின்றேன். இந்த ஆப்பை பெற்றுக்கொள்வதற்காக சுக்கிரன் டிவியினுடைய நிறுவனர் ஜோதிடர் திரு ஜெய துரைராஜ் அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களையும் நான் மனமாற வரவேற்கின்றேன். அதுபோக இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினர்களாக இந்து மக்களுடைய முதல்வர், இந்து மக்கள் கட்சியினுடைய தலைவர் திரு அர்ஜுன் சம்பத்ஜி அண்ணன் அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். அவருடைய வருகை அப்படிங்கிறது எதிர்பாராதது, மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே அவர்களுடைய ஆசீர்வாதமும் அவருடைய வாழ்த்துறையையும் நான் எதிர்பார்த்து காத்திருக்கின்றேன். அதோடு இந்த நிகழ்ச்சியிலே என்னுடைய இனிய நண்பர், நீண்டகால நண்பர் திரு மகரிஷி KR மந்த்ராச்சலம் அவர்கள் வருகை புரிந்திருக்கிறார்கள். ஸோ அவரையும் நான் வருக வருக என்று வரவேற்கின்றேன். எனது மற்றொரு உடன்பிறவா சகோதரர் ஸ்ரீனிவாசன் பஞ்சாங்க கணிதர், திருமலை திருப்பதி தேவஸ்தான பஞ்சாங்க கணிதர் திரு நரநாராயணன் அவர்கள் சேலத்திலிருந்து வருகை தந்திருக்கிறார்கள். எனவே அவர்களையும் நான் வருக வருக என்று வரவேற்கிறேன். அவருடைய சிஷ்யர் உலகியல் ஜோதிடர் திரு பாலாஜிஹாசன் அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களையும் வருக வருக என்று நான் வரவேற்கின்றேன். என்னுடைய சமீப காலத்திய நெருங்கிய நண்பர் கோவில்பட்டி ஜோதிடர் திரு தங்கபாண்டியன் ஐயா அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களையும் நான் வருக வருக என்று வரவேற்கின்றேன். என்னுடைய ஊரிலேயே இருக்கக்கூடிய என்னுடைய ஜோதிட சகா திரு ஜெய்பாபா கலைப்பிரியர் ஜோதிடர் அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களையும் நான் வருக வருக என்று மனமாற வரவேற்கின்றேன். இது தவிர என்னுடைய நண்பர்கள், சுற்றத்தினர்கள், முகநூல் நண்பர்கள், யூடியூப் சந்தாதாரர்கள் என்று என்னுடைய நீண்ட நாள் என்னுடைய உறவில் இருக்கக்கூடிய, என்னுடைய நட்பில் இருக்கக்கூடிய நட்பு வட்டாரத்தைச் சேர்ந்த நண்பர்கள் அனைவரும் என்னுடைய அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கிறார்கள். அவர்கள் அனைவரையும் நான் வருக வருக என்று மனப்பூர்வமாக வரவேற்கின்றேன். ஸோ இந்த நிகழ்ச்சியினுடைய முதல் நிகழ்ச்சியாக இந்த ஆப்பை, அஸ்ட்ரோ குமார்ஜி ஆண்ட்ராய்டு ஆப்பை வெளியிடுவதற்காக சிங்கப்பூரிலிருந்து தொழிலதிபர் திரு சுரேஷ் சந்தானம் அவர்களை வரவேற்று இந்த ஆப்பை வெளியிடுமாறு கேட்டுக்கொண்டு இந்த ஆப்பை பற்றிய விஷயங்களை ஒரு சிறப்புரையாக நிகழ்த்தி தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு அவ்வளோ பேச வராது, கோர்வையா குமார் பேசின மாதிரி. ஸோ நான் கம்ப்யூட்டர் சைட்டில் இருக்கிறதுனால அதுலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுறேன். நான் முன்னாடி நிறைய கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்கேன். இந்த புதுசாக இந்த கம்பெனி ஆரம்பிச்சிருக்கேன் இப்போ தான். இது எதுக்காக சொல்ல வரேன்னா, முன்னாடி ஒர்க் பண்ணும்போது மெடிக்கல் செக்டரில் சாஃப்ட்வேர் வந்தது, மைனிங் கோல் செக்டரில் சாஃப்ட்வேர் வந்தது. அதுக்கு அப்புறம் ஃபின்டெக்னுவாங்க, ஃபின்டெக்கில் வந்து ஆஸ்ட்ரோடெக் ஏன் வரலைன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்போ தான் குமார்ஜி இந்த ஆப்பை பற்றி பேசினபோது யோசித்தேன், குமார் எங்கேயோ இருக்கார், இப்போது அவரும் மார்க்கெட்டில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்காரு, புதுசாக என்ன வந்தாலும் புகுத்துறாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த ஆப்பில் போயிட்டு என்ன இருக்குன்னு பார்த்தேன். நான்
பார்த்தபோது சில விஷயங்கள் என் கண்ணில் பட்டது. சொன்ன மாதிரி எனக்கு அவ்வளோவா அனுபவம் கிடையாது, அதை வச்சு சொல்கிறேன் நான். அவர் இந்த கூகுளில் ஜெமினின்ற மாதிரி இவர் ஜெய்மினின்னு ஒன்று போட்டிருக்காரு. தாஜிகான் ஒரு ஜோதிட பிரிவு ஆரம்பிச்சிருக்காரு. அப்புறம் விம்சோத்ரி அப்படின்ற முறையில் அந்த ஜெமினி சூத்திரத்தை வச்சு அதையை பற்றி சொல்லியிருக்காரு. இதெல்லாம் விட முக்கியம் என்னன்னா, எல்லாருக்கும் தெரியும் நமக்கு உடம்பு சரியில்லைன்னா ஆம்புலன்ஸ் வருது, அப்புறம் மொபைல் கோட் வந்தது, அப்புறம் இந்த மொபைல் அஸ்ட்ராலஜின்றது வர முடியாது, ஏன்னா எல்லா இடத்துலையும் போக முடியாது. அதுக்காக இந்த மொபைல் அஸ்ட்ராலஜி கொடுத்துருக்காரு அஸ்ட்ரோ குமார்ஜி. நான் பார்த்த மட்டும் என்ன தெரியுது இல்லைன்னா, சில விஷயங்கள் இருக்குது. எல்லாருக்குமே என்ன தோணும்னா, புதுசு புதுசாக இந்த தேர்ஸ்டின்னு சொல்லுவாங்க, நாலேஜுக்கு தேர்ஸ்டின்னு சொல்லுவாங்க, ஏதாவது வேணும் வேணும்னு. அந்த தாகத்துக்கு தண்ணியாக இந்த ஆப் உபயோகம் இருக்கும், கரெக்டாக சொல்லணும்னா. அப்புறம் என்ன பார்த்தோன்னா, இதில் வந்து கேள்வி பதில் கேட்கலாம், லைவ் இருக்குது. இதை தவிர நிறைய ஜாதக பொருத்தம், இந்த கல்யாணத்தை பற்றி இதெல்லாம் இருக்கிறதுனால என்னை பொறுத்த மட்டும், நான் பார்த்த மட்டும் இது ஒரு அருமையான ஆப்பு. இதை யூஸ் பண்ணலனாக்க எதையோ மிஸ் பண்ணுறாங்கன்னு அர்த்தம், யூஸ் பண்ணாங்கன்னாக்க எல்லாமே இருக்குன்னு அர்த்தம். இதுதான் இந்த ஷார்ட் சம்மரி. சின்னதாக சுருக்கமாக சொல்லணும்னா, இந்த ஆப்பை பற்றி சொல்லணும்னா எனக்கு தெரிஞ்சது, நான் பார்த்த மட்டும் ரொம்ப நல்ல ஆப்பு. அதோட என்னன்னா, இது நல்ல ஆப்புன்ற காட்டுறதுக்காக ரொம்ப நல்ல ஆளுங்கள்லாம் சேர்ந்துருக்கீங்க இந்த ஜூம் காலில். அதுக்கு மேலே என்ன வேணும்? அது தவிர என்னுடைய குருநாதர்னு சொல்லலாம், அவருடைய இந்து அர்ஜுன் சம்பத், அவர் பேட்டியை பார்த்துக்கிட்டே இருப்பேன் நான். அவர் ஒன் ஆஃப் த தைரியமாக பேசக்கூடிய ஆள். அவரே வந்திருக்கான்னா தைரியமாக இந்த ஆப்பை யூஸ் பண்ணாக்க ரொம்ப நல்லதுன்றது நான் புரிஞ்சுக்கிறேன். தேங்க்யூ குமார். தேங்க்யூ தேங்க்யூ அண்ணா. இந்த மாதிரி சொல்லிட்டேன். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ஓவர் டு யூ. ஓகே ஓகே. இந்த அஸ்ட்ரோகுமார்ஜி ஆப் வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்டு என்னுடைய ஆப்பை வெளியிட்ட தொழிலதிபர் திரு சுரேஷ் சந்தானம் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆப்பை பெற்றுக்கொள்வதற்காக என்னுடைய நண்பர் புதுக்கோட்டை ஜோதிடர் சுக்கிரன் டிவியினுடைய ஜோதிடர் திரு ஜெயதுரைராஜ் அவர்கள் வருகை புரிந்திருக்கிறார்கள். அவர் இந்த ஆப்பை பெற்றுக்கொண்டு சிறப்புரை நிகழ்த்துமாறு அன்புடன் வரவேற்கிறேன். வணக்கம் சார். அனைவருக்கும் இனிய மாலை நேர வணக்கம். இன்னைக்கு ஜோதிடம் அப்படின்னு சார் சொன்னாரு, முன்னாடி பேசுனாங்க பாத்தீங்களா, ஒரு பாக்கெட்ல அவ்வளவு வந்துருச்சுங்க. பெரிய ஒரு கலை. இந்த ஆயக்கலைகள் 64 மிகச்சிறந்த ஒரு அற்புதமான கலை. இந்த கலைய ஒரு நம்ம பாக்கெட்டுக்குள்ள கொண்டு வந்து வைக்கிற அளவுக்கு அவ்வளோ சங்கதிகளையும், இந்த ஒரு குடையின் கீழ் அனைத்து ஜோதிட சேவைகளையும் அஸ்ட்ரோ குமார்ஜி என்ற ஆண்ட்ராய்டு செயலியின் மூலமாக இன்று அந்த ஆண்ட்ராய்டு செயலியை வழங்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய நண்பர் திரு குமார் ஐயர் அவர்களுக்கு இந்த இனிய நிகழ்விலே எனக்கு அழைப்பு விடுத்ததற்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவிக்கிறேன். இந்த நிகழ்வுக்கு இந்த ஆப்பை, அதாவது இந்த அஸ்ட்ரோ குமார்ஜி ஆண்ட்ராய்டு ஆப்பை வெளியிடுவதற்காக வந்திருக்கக்கூடிய தொழிலதிபர் ஐயா சுரேஷ் சந்தானம் அவர்களுக்கும், அதே நேரம் இந்த ஆப்பின் உடைய நிகழ்ச்சியிலே சிறப்பு விருந்தினராக பங்கெடுக்க வந்திருக்கக்கூடிய இந்து மக்கள் கட்சியின் தலைவர் திரு அர்ஜுன் சம்பத்ஜி ஐயா அவர்களுக்கும், திரு மகரிஷி திரு மந்திராச்சலம் ஐயா அவர்களுக்கும், திரு நரநாராயணன் ஐயா அவர்களுக்கும், உலகியல் ஜோதிடர் அன்பு தம்பி பாலாஜி ஹாசன் அவர்களுக்கும், இங்கு சிறப்புரை ஆற்ற காத்து கொண்டிருக்கக்கூடிய ஜோதிடர் ஐயா தங்கபாண்டியன் அவர்களுக்கும், மற்றும் சிறப்புரை ஆற்ற காத்து கொண்டிருக்கக்கூடிய திரு ஜெய்பாபா கலைப்பிரியோர் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவிக்கின்றேன். மேலும் இந்நிகழ்வுக்கு, இந்த நிகழ்விலே பங்கெடுக்க வந்திருக்கக்கூடிய அத்தனை ஜோதிட ஆர்வலர்களுக்கும் ஜோதிட ஆசான்களுக்கும் என்னுடைய சிறந்தாழ்ந்த பணிந்த ஒரு வணக்கத்தை தெரிவிக்கின்றேன். இந்த ஆப் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா, கூகுள் பிளே ஸ்டோருக்குள்ள போனோம்னா ஈஸி டு இன்ஸ்டால், அதாவது ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கக்கூடிய ஒரு ஆப். நீங்க கூகுள் பிளே ஸ்டோர் உள்ள போயிட்டு அஸ்ட்ரோ குமார்ஜி அப்படின்னு அடிச்சீங்கன்னா போதும், சாரோட போட்டோவோட அப்படி வந்து ஆப் ரெடியா நிற்கும்.
அழகா இன்ஸ்டாலேஷன் பட்டனை அமுக்குனீங்கன்னா அப்படி அழகா இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சு ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதாவது லாகின் பேஜ் ஓப்பன் ஆகும். நீங்க ஒண்ணுமே செய்ய வேண்டாம், உங்க மொபைல் நம்பர் அடிக்க வேண்டாம், எதுவும் வேண்டாம். ஈஸி டு லாகின். கீழே பாருங்க சைன் பை கூகுள் இருக்கு. நீங்க ஒரு ப்ரெஸ் பண்ணீங்கன்னா போதும், உங்களுடைய மெயில் ஐடிக்கு போகும். மெயில் ஐடியை கிளிக் பண்ணா உடனே உங்களுக்கு அப்படியே ஆப் வந்து லான்ச் ஆகி இப்போ நான் டிஸ்பிளேல காட்டுற மாதிரி இந்த அசோக் குமார்ஜி ஆப் பாத்தீங்கன்னா இப்படி வந்துடும். அதுல என்னென்ன விஷயங்களை ஐயா கொடுத்திருக்கார் அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கே ஸ்பெஷல் கிளாஸ் அதாவது சிறப்பு நேரலை அப்படின்னு கொடுத்திருக்கார். அதாவது அவரிடம் பயிலக்கூடிய மாணவர்கள் மட்டுமல்ல, மற்ற இதர மாணவர்களும் எல்லாருமே ஒரு சிறப்பு நேரலை ஏதாவது ஸ்பெஷல் கிளாஸ் வச்சுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்படி ஒரு ஸ்பெஷல் கிளாஸ் வைக்கும் பொழுது நாம கூகுள் மீட் லிங்கோ இல்லைன்னா ஜூம் மீட் லிங்கோ கொடுத்துதான் பண்ணுவோம். இந்த ஆப்ல என்னன்னா நேரா எத்தனை மணிக்கு மீட் ஆரம்பிக்குதோ அத்தனை மணிக்கு நம்ம ஆப்பை ஆன் பண்ணிட்டு அந்த சிறப்பு நேரலை அமுக்கணும்னா போதுங்க, நேரா நம்ம மீட்டிங் வந்துடலாம். ஸோ ஈஸி டு லாகின். அடுத்தபடியா இதுல பாருங்க ஐயா கட்டண வீடியோ அப்படின்னு கொடுத்திருக்கார். பெய்டு வீடியோ அப்படின்னு ஒரு தலைப்பு கொடுத்திருக்கார். அதுக்குள்ள போனோம்னா அது பாருங்க கடல் மாதிரி இருக்கு. நான் எப்பவும் பெரும்பாலும் 10 மணிக்கு மேல தூங்கிடுவேங்க. வகுப்பு முடிச்சுட்டு இந்த 8, 9 மணிக்கு முடியும். 10 மணிக்குள்ள படுத்துருவேன். இவரோட ஆப்பை ஆக்டிவேட் பண்ணி ஐயாவோட ஆப்பு அதை கிரியேட் பண்றதுக்கு நான் தான் வந்து அவருக்கு உதவி பண்ணேன். ஐயாவுக்கு வந்து இந்த ஆப்போட விவரங்கள் எல்லாமே நான் தான் சொன்னேன். அந்த வகையில இந்த ஆப்பை ஆக்டிவேட் செல்ஃபா நானும் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஐயாவோட இந்த ஆப்போட ஐடி பாஸ்வேர்டு எனக்கு தெரியும். அதனால இரவுல நான் என்ன பண்ணேன், இந்த கட்டண வீடியோல என்னதான் வச்சிருக்காரு அப்படின்னு ஒரு ப்ரெஸ் பண்ணேங்க. உள்ள போனா பாருங்க அந்த கட்டண வீடியோக்குள்ள இந்த முதல்ல சொன்னேன் பாத்தீங்களா, ஜோதிடம் என்ற மிகப்பெரிய ஒரு கடல் மகா சமுத்திரம் அத்தனையும் கொண்டு வந்து வச்சிருக்காருங்க. சரி, நான் ஃபர்ஸ்ட் நினைச்சேன் இவரு ஏதோ ஆடியோவா பண்ணியிருக்காருன்னு நினைச்சேன். நேத்து பாத்தீங்கன்னா அதை பிளே பண்ணி வெவ்வேறு தசாபுத்தி அப்படிங்கறதெல்லாம் உள்ள போறேன் பாத்தீங்கன்னா ஒரு கலர்ஃபுல்லா, அதாவது அந்த ஆடியோக்கு பாத்தீங்கன்னா மேட்சிங்கா வீடியோ கலர்ஃபுல்லா அந்த இமேஜஸ் எல்லாம் கிரியேட் பண்ணி அதுலயே வந்து பாத்தீங்கன்னா செய்முறை விளக்கம் ஒரு ஜோதிடருக்கு என்ன தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் பாடம் எடுக்கக்கூடிய அந்த ஆசானுக்கு அது பாடம் புரியணும் அப்படிங்கிறதுக்கு தசாபுத்தியில அருமையா விளக்கியிருந்தார். சந்திர திசையில சந்திர புத்தி எப்படி வரும் அதுக்கு ஒரு இமேஜ். அப்போ நிறைய ஹார்ட் ஒர்க் அவர் போட்டிருக்காரு. அந்த பெய்டு வீடியோக்குள்ள என்னென்ன இருக்குன்னா, பராசரி முறைன்னு ஒண்ணு இருக்குங்க, ஜெய்மினி முறைன்னு இருக்கு, தாஜிகா முறை இருக்கு, பிரசன்னம் இருக்கு, அஷ்டவர்க்கம் இருக்கு, சட்பலம் இருக்கு, பாவபலம், விம்சோக பலம், ஜாதக கணிதம், இன்னும் எண்ணற்ற தலைப்புகள் இருக்கு. விவாகரத்து சம்பந்தப்பட்டது, திருமண பொருத்தம், ஜெய்மினி 2, முகூர்த்தம், கேபி ஜோதிடம், பிபிஹெச் ஆடியோ, பிபிஹெச்4, சட்பலம்னா உள்ள போனோம்னா ஐயா நீங்க மூல நூல்கள்லாம் நமக்கு இன்னைக்கு கிடைக்கிறது இல்லைங்க. மூல நூலை எடுத்து திருத்தி எழுதினவங்க தான் பதிப்புகளை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இங்கே மூல நூல் கிடைக்காதவர்கள், நான் உண்மையிலே ஆத்மார்த்தமாக மனப்பூர்வமாக சொல்கிறேன், இந்த மூல நூல்களுடைய அத்தனை சங்கதிகளையும் இந்த வேத ஜோதிடத்திலே எந்தவித பழுதும் இல்லாமல் ஒரு சின்ன ஆல்ட்ரேஷன் கூட கிடையாது, அப்படியே ஒரு தங்கத்தை அப்படியே தங்கமாக கொடுத்திருக்கிறார். அதுல திருமண பொறுத்தவருக்கு ஜெய்மினி இருக்கு, முகூர்த்தம் இருக்கு, கேபி ஜோதிடம் இருக்கு, ஷட்பலம்லாம் பாத்தீங்கன்னா வெளியில நம்ம எங்க தேடினாலும் கிடைக்காதுங்க. அது போல அத்தனை சங்கதிகளும் இருக்கு. கூடுதலா அவர் வந்து ஜாதகம் கணிக்கிறது எப்படி அப்படிங்கிறது, திருமண பொருத்தம் எப்படி பாக்குறது, தசாபுத்தி பலன்கள்லாம் பாத்தீங்கன்னா நீங்க ஒரு வீடியோலாம் இல்லைங்க, ஒரு தலைப்புனா ஒரு வீடியோன்னு நினைக்கிறோம். ஆப்பை யூஸ் பண்ணி பாருங்க, அப்படி உள்ள அமுக்குனீங்கன்னா தசாபுத்தி அப்படி அது பாட்டுக்கு ஒரு 10 வீடியோஸ் மேல வருதுங்க. அத்தனையும் பாத்தீங்கன்னா ½ அன் ஹவருக்கு மேல, அதுவும் சும்மா வெறும் வாய்ஸா இருந்தாலும் புரியாதுங்க. அவரு அழகா எய்டு நிறைய யூஸ் பண்ணியிருக்காரு, நிறைய உழைச்சிருக்கார். அத்தனை சேவைகளும் இப்போ ஆண்ட்ராய்டு ஆப் எல்லாருமே இன்னைக்கு எல்லாரும் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. பெரும்பாலும் பாருங்க இந்த ஆண்ட்ராய்டு ஆப் பயன்படுத்தக்கூடியவர்கள் கூகுள் அதாவது யூடியூப்ல போய் அப்லோடு பண்ணி அதை எடுத்து லிங்க் வச்சு அனலைஸ் பண்ணி இங்க வைப்போம். இப்ப நானும் ஆண்ட்ராய்டு ஆப் வச்சிருக்கேன். ஸோ இப்படிதான் பண்றோம். ஐயாவோடது என்னன்னு கேட்டா ஸ்பெஷல். இது வரைக்கும் இப்படி ஒரு ஆப் வந்து மாடல் டிசைன் பண்ணிருக்கான்னு தெரியல. அவருடைய அத்தனை சங்கதிகளும் அத்தனை பொக்கிஷங்களையும் எங்க வச்சிருக்காரு அப்படின்னா கூகுள் டிரைவ்ல வச்சிருக்காரு. அதை ஃபுல்லா மாணவர்களுக்கு மட்டுமே வழங்கி வந்திருக்கார். அப்படி இருக்கக்கூடிய அந்த சங்கதிகள் எல்லாம் யூடியூப்ல இருக்கதையும் ஏத்துற மாதிரியும்
கூகுள் டிரைவ்ல இருக்க சங்கதிகளையும் ஏத்துற மாதிரி அவர் அழகா கூகுள் டிரைவ்ல கொண்டு வந்து அங்கேருந்து இங்க லிங்க் அடிச்சிட்டார். நம்ம வீடியோ ஆன் பண்ணா அதுவும் ஆட்டோ பிளே, அங்கேருந்து கூகுள் டிரைவ்ல இருந்து அது பாட்டுக்க ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இப்ப இங்க இருக்கக்கூடிய சங்கதிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம நிறைய சங்கதிகள் இங்க உள்ள இருக்குங்க, ஏகப்பட்டது இருக்கு. அதாவது பாத்தீங்கன்னா, ஒரு ஜோதிடனுக்கு என்ன தேவை, அத்தனை விஷயம். மூல நூல் கிடைக்கலையா, ஒண்ணு வேணாம், குமார் சார் விட்டுருக்காரு ஒரு லைப்ரரி மாதிரி, டிக்ஷனரி மாதிரி அழகா எல்லா விஷயங்களும் ஒரு சின்ன பழுது இல்லாமல், எந்த ஒரு ஆல்ட்ரேஷன் கிடையாதுங்க காலத்துக்கு. அப்படியே கரெக்டா ஞானிகள் முனிவர்கள் தந்த விஷயத்தை அப்படியே தங்கமாக தரமாக கொடுத்திருக்கார். ரொம்ப எளிமையா இருக்கு கேட்கறதுக்கு. அதான் நான் 10 மணி தூங்குறவே சொல்ல வந்ததை விட்டுட்டேன், இவரோடத நான் ஆக்டிவேட் பண்ணிட்டேன். உள்ள போய் ஆன் பண்ணா அது பாட்டுக்கு 12 1 மணி ஆயிடுச்சுங்க. நான் நிப்பாட்டலைங்க, நான் ஸ்டாப்பா. அப்ப பாருங்க, ஒரு கடுமையான குளிர்காலம். இப்பெல்லாம் பாருங்க மழை அடிச்சு ஊத்துது, புதுக்கோட்டையில மழை அடிச்சு ஊத்துது, சரியான மழை, கடுமையான குளிர்காலம். இப்படி ஒரு கடுமையான குளிர்காலத்துல பாத்தீங்கன்னா, நம்ம ஒரு இப்ப ஹில்ஸ் ஏரியால இருக்கும்னு வச்சுக்கோங்களேன், ஊட்டியில் இருக்கோம், கொடைக்கானல் இருக்கோம்னா பாத்தீங்கன்னா, அங்க என்ன பண்ணுவோம், ஏதாவது சுள்ளிகளை கொளுத்தி விட்டு அந்த அனலுக்கு பக்கத்துல நிற்போம். அந்த அனலை விட்டு விலக மனம் இல்லாமல் இருப்போம். அந்த நெருப்போட தணல் இருக்கே, அந்த தணலை ஒட்டியே இருப்போம். அதை விட்டு வெளியில திரும்ப போறதுக்கு பிரியம் இல்லாம இருக்கும். அது போல கடுமையான கோடை காலத்திலே எப்படி ஒரு மரத்தின் நிழலிலே இருக்கும் பொழுது அந்த கோடை வெயிலுக்கு பயந்து அதை விட்டு விலக மனம் இல்லாமல் எப்படி இருப்போமோ, அப்படித்தான் இந்த ஆப்பை விட்டு வெளியிலே வர முடியல. அடுத்தடுத்த சங்கதிகள் நிறைய இருக்கு. யதார்த்தமா தசாபுத்திய அவற்றை சொல்லி ஆக்டிவேட் பண்ணுங்கன்னு உள்ள போனா, அது பாட்டுக்கு நான் ஒரு வீடியோலாம் இல்லைங்க, ஒரு தலைப்புனா அந்த தலைப்பு கீழே எத்தனை வரும், எத்தனை இருக்கு, அத்தனையும் அழகா தான் பதிவேற்றம் செய்திருக்கிறார். அது ஆடியோவாகவும் இருக்கு, வீடியோவாகவும் இருக்கு. அழகா இமேஜ் கொடுத்து ஒரு அழகா உங்களுக்கு டீச்சிங் எய்டு நிறைய பயன்படுத்தி இருக்கிறார். குழந்தைக்கு சொல்ற மாதிரி சொல்லியிருக்காரு. சந்தர்ப்பத்துல சந்தர்ப்பத்தியா இதையும் பெருக்கிக்கப்பா, அது கூட வந்துச்சுன்னா இப்படி இது பண்ணிக்கன்னு சொல்லி எத்தனை இமேஜ் அப்போ அவருடைய எஃபோர்ட்டை ஃபுல்லா இங்க போட்டிருக்காரு. அப்போ எதிர்வரும் காலங்களிலே நம்முடைய இந்த நாம இப்ப வலைதளம் வந்துச்சு, இணையதளம் வந்துச்சு, இப்ப பாருங்க ஆண்ட்ராய்டு ஆப் வெளியில வந்துருச்சுங்க. சோ அத்தனை சேவைகளையும் ஐயா அவர்கள் ஒரு தலைப்பு வச்சார். இந்த ஆப் டிசைன் பண்றப்ப நான் கேட்டேன், அதுல ஃப்ரண்ட்ல ஒரு இமேஜ் கொடுங்க சார்னே. அப்போ அவர் தலைப்பு கொடுத்திருந்தார், ஒரு குடையின் கீழ் அனைத்து ஜோதிட சேவைகளும். உண்மையிலே அந்த தலைப்புக்கு ஏற்ற ஒரு சரியான மிகச்சரியான ஒரு ஆண்ட்ராய்டு ஆப் அப்படிங்கிறத நான் இதில் இருக்கக்கூடிய வீடியோக்களை கண்டுகளித்ததால் நிச்சயமா இது மாணவர்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். அதுலயே ஐயா அவரோட அக்கௌண்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துப்பார். எல்லா வீடியோஸ் ரொம்ப கன்செஷன்ல ஆரம்பத்துல அவர் வச்சிருந்தது ஒரு வகுப்புக்குரிய கட்டணம்ங்கிறது கூட அது எல்லாத்தையும் இப்ப குறைச்சு வச்சிருக்காரு. ரொம்ப ஈஸியா இருக்கு. கூடுதலா பாத்தீங்கன்னா இந்த ஆண்ட்ராய்டு செயலியில அவரு திருமண பொருத்தம் பாக்குறதுக்கு ஈஸியா திருமண பொருத்தங்கிற ஒரு தலைப்பு இருக்குங்க. அதை போய் கிளிக் பண்ணீங்கன்னா அங்க நீங்க மேரேஜ் மேட்சஸ்க்கு ஸ்டார் மேட்சஸ் எல்லாம் பாத்துக்கலாம். அதுக்கு கட்டணம் இல்லைங்க, ஃப்ரீயா கொடுத்துருக்காங்க. அடுத்து சிறப்பு வகுப்புகள்னு தெரியா வச்சிருக்கார். அடிப்படை ஜோதிடம் படிக்கிறவங்களுக்கு தனியா ஒரு செஷன் வச்சிருக்கார். அடுத்து பலன் கூறுபவர்களுக்கு தனி செஷன், அதே ஒரு அட்வான்ஸ் லெவல் வச்சிருக்கார். இன்னும் பாத்தீங்கன்னா சிறப்பு நேரலை மட்டுமல்ல, இலவச வீடியோக்களை பார்ப்பதற்கும் சேவைகளை கொடுத்திருக்கிறார். சரி, இந்த பொன்னான நேரத்திலே எனக்கு நல்லது ஒரு வாய்ப்பை வழங்கிய திரு அசோக் குமார் ஜி ஐயா அவர்களுக்கு நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிக்கிறேன். மீண்டும் ஒரு நன்றி. நான் ஒரு நம்ம தங்கபாண்டியன் ஐயாவோட பேசினதில்ல, பார்த்ததில்ல, காணொலியில பார்த்திருக்கேன். சிவகங்கை சீமையில் பிறந்த ஐயா ஜெய்பாபா கலைப்பிரியர் அவரு எப்பவும் பேசிட்டே இருப்பாரு. அதே மாதிரி அவரு இந்து மக்கள் கட்சி தலைவர் திரு அர்ஜுன் சம்பத் ஜி அவரும் மந்திராச்சலம் ஐயா அவரெல்லாம் பேசணும்னு நினைப்பேன். காணொலிகள்ல அவர் இந்த டிவி நிகழ்ச்சியில ஒரு கிளாஸ் ஆனிச்சு ஒரு இந்த ஆக்டரோட, அப்பெல்லாம் ரொம்ப அவர் நம்பரை எடுத்து பேசணும்னு நினைப்பேன். இந்த அற்புதமான இனிய தருணத்திலே ஐயா நரநாராயணன் அவர்களோடும் உலகியல் ஜோதிடர் பாலாஜி ஹாசனோடும் மகரிஷி மந்திராச்சலம் அவர்களோடும் இந்து மக்கள் கட்சி தலைவர் ஐயா அர்ஜுன் சம்பத்ஜி அவர்களோடும் கோயில்பட்டி தங்கபாண்டியன் ஐயா அவர்களோடும் ஜெய்பாபா கலைப்பிரியர்களோடும் இந்த ஆப்பை வழங்க வந்திருக்கக்கூடிய சுரேஷ் சந்தானம் அவர்களோடும் நான் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டேன் என்பதை பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அத்தனை ஜோதிட ஆசான்களுக்கும் அத்தனை ஜோதிட மாணவர்களுக்கும் கொடுக்கப்பட்ட இந்த நல்ல வாய்ப்பை நல்ல முறையில் பயன்படுத்தி ஐயா எல்லாம் உள்ள இறைவன் இந்த ஆப் நல்ல பெரிய லெவலுக்கு வரணும்.
இங்க சங்கதிகள் நிறைய இருக்கு, உழைப்பு நிறைய போட்டிருக்கார். இது மென்மேலும் நல்ல ஒரு அடிப்படை மாணவர்கள் மட்டுமல்ல, உயர்நிலை பயிலக்கூடிய மாணவர்கள் மட்டுமல்ல, எல்லாருக்கும் பயன்படும் சொல்லி என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. நன்றி நன்றி திரு துரைராஜ் அவர்களே. அதாவது நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் அப்படிங்கிறத நானே சொல்லிக்கிறது பெரிய விஷயம் இல்லை. என் கூட இருந்து ரொம்ப க்ளோஸாக என்னைய பார்த்தவர் ஜோதிடர் ஜெய துரைராஜ் அவர்கள். அதனால் அந்த விஷயத்த நான் 2 மாதமாக கிட்டத்தட்ட தூங்கவே இல்லை. 2 மாதமாக நைட் அண்ட் டே இந்த ஒர்க்கு தான் பார்த்துட்ருக்கேன். ஸோ அவ்வளவு உழைப்பின் அடிப்படையில் இந்த ஆப்பை நான் உருவாக்கியிருக்கிறேன். அதை வெளிப்படையாக சொல்ல வேண்டாம்னு நினச்சேன், ஏன்னா என்ன இருந்தாலும் அது நம்மளோட இருக்கட்டும் அப்படின்னு. ஆனால் அது ஓப்பனாக நம்முடைய நண்பர் ஜோதிடர் திரு ஜெய துரைராஜ் அவர்கள் வெளிப்படையாகவே சொல்லிட்டாங்க. ஆனால் அதான் உண்மையும் கூட. ஸோ உங்களுடைய இந்த ஆப்பை பற்றி நான் சொல்கிறத விட நீங்கள் நிறையவே சொல்லிட்டீங்க. அதனால் இதை பற்றி நான் பேசுகிறதுக்கு எதுவுமே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு இந்த ஆப்போடைய ஃபீச்சர்ஸை பற்றி அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணார் என்னுடைய நண்பர். அவருக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். பாண்டியன் ஐயா இப்பொழுது சிறப்புரையாற்றுவார்கள். இந்த குழுவிலே இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் என் அருமை அண்ணன் மந்திராச்சலம் ஐயா அவர்களுக்கும், அர்ஜுன் சம்பத் ஐயா அவர்களுக்கும், சுக்கிரன் டிவி ஐயா அவர்களுக்கும் மற்றும் நரநாராயண் ஐயா, இதில் கலந்து கொண்ட அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள். எனக்கு இந்த ஜோதிடத்தை கற்றுக் கொடுத்த குருமார்களையும் வணங்கி கொண்டு, இந்த ஆப்பு விஷயத்த பார்த்து எனக்கு ஒரு பெரிய பிரமிப்பு. ஒரு ஜோசிய புஸ்தகம் வாங்கணும்னா நீங்க ஆர்டர் போட்டு குரியர்ல வந்தா அதுவும் ரிஸ்க். பஜார்ல போய் வாங்கணும்னா நம்ம போய் கடையில அலைஞ்சு அந்த டயத்தை எதிர்பார்த்து போய் வாங்கணும். என்ன குமாரனே? ஆமா. உள்ள போய் அந்த ஆப்ல இந்த விரல்கிட்ட தொட்டா போதும் டமுக்குன்னு. எவ்வளவு ரூபா, நீங்க போன் போட்டு அணைச்சி புஸ்தகம் இருக்கா, எவ்வளவு ரூபா, என்ன, எதுவுமே வேண்டியதில்லை. தட்டின உடனே பார்த்தீங்கன்னா அதுல எல்லாம் வந்துருது. எது வேணுமோ அதை கிளிக் பண்ணி எடுத்துக்கலாம். டெக்னாலஜி வளர்ந்துகிட்டே இருக்கு, எல்லா துறையும் வளருது, சோதனைத்துறையும் வளரணும் இல்ல என்ன? அது ஒரு நல்ல ஒரு ஏற்பாடு. அதுல எனக்கு இந்த ஒரு பெரிய மெய்சிலிப்பு என்னன்னா, திருமண பொருத்தத்தை தொட்ட உடனே அதுல எல்லாம் வந்துருது. நீங்க கொடுத்தா போது எத்தனை பொருத்தம்னு வந்துருது ஒண்ணு. அதுக்கப்புறம் பாருங்க, ஆன்லைன் பரிந்துரைன்னு ஒண்ணு கொடுத்துருப்பாரு உள்ள. என்ன குமாரனே? அதுல பாருங்க, தொட்ட உடனே என்ன வந்துருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு நீங்க அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம ஆபீஸ் போட்டோம்னு வைங்க, போன் போட்டு அண்ணாச்சி அப்பாயின்மெண்ட் இருக்கா, என்ன பீஸு, எத்தனை நாள், என்ன, இதெல்லாம் வேண்டியதில்லை. போன உடனே அப்பாயின்மெண்ட். அதுவும் பாருங்க, அவங்க நம்பர் போட்டுக்கலாம், என்ன தேதி வேணும்னு கேட்டுக்கலாம். இங்க பாருங்க, அவங்களுக்கு வேண்டிய தேதி, டைம். அதுல கன்வீனியன்ட் இல்லைன்னா அது வேற டேட்டு சொல்லணும். எப்படி பாருங்க, ஒரு ஆள் உட்காந்து போன் போட்டு பதில் சொல்லிக்கிட்டு இருக்க வேண்டாம். கரெக்ட். ஒரு மேன் பவர் மிச்சம். ஒரு மேன் பவர் மிச்சம். டென்ஷன் ஆயிடுவாங்க, எத்தனை தடவை பதில் சொல்லணும். அதுக்கெல்லாம் வேலை இல்லை, அதுவே டக்கு டக்குன்னு. இது ஒரு நல்ல ஒரு வித்தியாசமான ஒரு சிந்தனை. அதுக்கப்புறம் இதனுடைய சிறப்புகள் நிறைய. சுக்கிரனையா ரொம்ப அருமையா சொன்னாங்க. அது எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமா இருந்துச்சு. ரொம்ப அருமையான வழக்கம். அந்த பாருங்க, அதுல அந்த கட்டண வீடியோ, அதுல நீங்க போய் எதுனாலும் அது நம்ம என்ன வேணுமோ பார்த்துக்கலாம். அதுல எல்லாமே இருக்கு. ஐயா சுக்கிரனையா சொன்ன உடனே தான் நான் அப்ப பாதி தான், அப்புறம் மேல இப்படி தடவி விட்டா பாருங்க, பிரசன்னம், வர்க்க சக்கரம், கோபாத லக்கணம், இலவச அறிமுகம், டே அப்பா, நமக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கலாம். அதை தட்டின உடனே அது என்ன டீட்டெயில்ஸ்ன்னு வந்துருது. நீங்க தட்டின உடனே அது பிரைஸு, மற்றபடி டீட்டெயில்ஸும் வந்துருது. உங்களுக்கு எந்த குழப்பம் இல்லை. அண்ணே இதை தட்டிட்டேனே, அது என்ன ரேட்டுன்னு போடலன்னு, அதுக்கு வேலையே இல்லை. என்ன குமாரனே? ஆமா, எல்லாத்தையும் பிக்ஸ் பண்ணியாச்சு. டிரான்ஸ்பரன்சி இருக்குல்ல. ஆமா, ஒரு வித்தியாசமான ஒரு முயற்சி, நல்லா இருக்கு. மேலும் மேலும் உங்களுடைய இந்த முயற்சி வெற்றி அடையணும். இந்த குழுவில் வந்திருக்க இன்னும் நிறைய பேர் பேசணும். ரொம்ப சந்தோஷம். இந்த வளர்ந்து வரக்கூடிய சிறு ஜோதிடனையும் அழைத்து, மறக்காம அழைச்சு குமாரனுக்கு வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. என்னுடைய நண்பர் திரு கோவில்பட்டி தங்கபாண்டியன் ஐயா அருமையாக விளக்கம் கொடுத்தார். வளர்ந்து வரும் ஜோதிடன்லாம் இல்ல, பீக்ல இருக்காரு இப்ப தமிழ்நாட்டுல, சும்மா இல்ல. அதாவது வளர்ந்து வரும் ஜோதிடர்களை கையை பிடித்து தூக்கக்கூடிய ஜோதிடர். பாலாஜி இன்னொரு வாட்டி. வளர்ந்து வரும் ஜோதிடர்களை கையை பிடித்து மேல தூக்கக்கூடிய ஜோதிடர் கோயில்பட்டி ஐயா. அப்படி சொல்லுங்க. கரெக்ட். பாலாஜி ஹாசன், வணக்கம் பாலாஜி ஹாசன்.
ஓகே 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 ஓகே. ரொம்ப ரொம்ப நன்றி ஐயா தங்கபாண்டியன் ஐயா. அவருக்கு இன்னைக்கு தான் ஆக்டிவேட் பண்ணி விட்டேன். உள்ள போய் சார் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டாங்க. அதுல என்னென்னலாம் இருக்கு, என்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு, அது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவருடைய ஒப்பீனியனை உங்கள் அனைவருக்கும் சொல்லியிருக்கார். அவருடைய இந்த நல்லா விளக்கம். ரொம்ப நல்லா உனக்கு எனக்கே ஒரு வியப்பா இருந்துச்சு. ஓ எனக்கே ஒரு சரி. வியப்பா இருக்கு. இது வந்து நல்லதுதான். ஏன்னா நம்ம பதில் சொல்லிக்கிட்டே இருக்க முடியல. அவங்களே செலக்ட் பண்ணி சூஸ் பண்ணிக்கிறாங்கல்ல. கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். ரொம்ப ஸோ இது ஒரு சந்தோஷம். நல்ல மேலும் இந்த மேலும் நீங்க ஆப்பை பற்றி வளரணும். பொதுமக்களுக்கு என்ன சந்தேகங்கள் இருக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். எல்லாருமே ப்ரொஃபஷனல் அஸ்ட்ராலஜர்ஸு. ஸோ அவங்கவுங்களுடைய வியூவில் அந்த ஆப்பை வந்து எப்படி அதை பார்த்துருக்காங்க, எப்படி அதில் இருக்கக்கூடிய விஷயத்தை வந்து இது பண்ணுறாங்க, மதிப்பிடுறாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம தொடர்ந்து பார்க்குறோம். ஸோ அந்த அடிப்படையில் நம்முடைய சிறப்பு விருந்தினர் திரு அர்ஜுன் சம்பத்ஜி ஐயா. குருவின் திருநி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு குரு சிந்தித்திருத்தல் தானே. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, காஞ்சி சங்கர காமகோடி சங்கர, காஞ்சி சங்கர காமாட்சி சங்கர. மகா பெரியவருடைய அந்த படத்தோடு நம்முடைய ஆஸ்ட்ரோ குமார் அவர்களை பார்க்கிற பொழுது குருவருள் அவருக்கு பரிபூர்ணமாக இருக்கிறது. திருவருளும் அவருக்கு பரிபூர்ணமாக கிடைக்க நான் பிரார்த்தனை செய்கிறேன். ஜோதிடம் என்பது விஞ்ஞானபூர்வமானது. இந்த ஜோதிடம் வானியல் நம்முடைய முன்னோர்கள் தலைச்சிறந்த அறிஞர்களாக இருந்தார்கள். இந்த ஜோதிடக்கலை 5ஆம் வேதம் என்று அழைக்கப்படுகிறது. ஏடுகளிலும் குருமுகமாகவும் பல்வேறு வகையிலே இந்த ஜோதிடக்கலை வளர்ச்சி பெற்று வந்திருக்கிறது. இந்த ஜோதிடக்கலையில் புதிய பரிணாமமாக நம்முடைய ஆஸ்ட்ரோ குமார் அவர்கள் ஒரு செயலியை உருவாக்கி, ஆப், இந்த ஜோதிடத்துக்காக ஒரு ஆப்பை உருவாக்கி, அந்த ஆப் எல்லோராலும், அது ஜோதிடம் பார்க்கக்கூடியவர்களுக்காக இருக்கலாம் அல்லது ஜோதிடம் சொல்லக்கூடியவர்களுக்காக இருக்கலாம், எல்லோருக்கும் பயனளிக்கக்கூடிய வகையிலே இந்த செயலியை அவர் உருவாக்கி இருக்கிறார். அவருடைய சேவை சிறப்பாக தொடர வேண்டும். திரு ஆஸ்ட்ரோ குமார் அவர்கள், இந்த ஜோதிட கலை என்பது கற்றது கைமண் அளவு. அவர் அவருக்கு குருவருள் இருக்கு, திருவருள் இருக்கு, அவருக்கு வாக்குபலிதமும் ஏற்பட வேண்டும். அதற்காக வாக்கு தேவியாகிய சரஸ்வதியை நான் பிரார்த்தனை செய்கின்றேன். இந்த ஜோதிட கலை நம்முடைய சனாதன இந்து தர்மத்தின் சிறப்புகளில் ஒன்று. இந்து தர்மம் என்பது இது தர்மம், இது மதம் இல்ல, இது ஜாதி இல்ல, இது மனித குலத்திற்கான, பிரபஞ்சத்துக்கான, இந்த உயிர்களுக்கான ஒரு தர்மம். இந்த சனாதன தர்மத்துல ஜோதிடம்ங்கிறது இந்த மக்களை நல்வழிப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கலை. இந்த கலையை இன்றைக்கு மக்களுக்கு பயனுள்ள வகையிலே, மனித குலத்துக்கு பயனுள்ள வகையிலே நம்முடைய இந்து சமயம் உலகத்திற்கு பல ஞான கொடைகளை வழங்கி இருக்கிறது. யோகா, அதே மாதிரி நம்முடைய இந்து சமயம் வழங்கிய பல ஞான கொடைகளிலே இந்த ஜோதிட கலையும் மிகவும் முக்கியமான ஒன்று. இத பகுத்தறிவுவாதிகள்ங்கிற போர்வையில அல்லது நாத்திகர்கள் இவங்க எல்லாம் இது சம்பந்தமான ஒரு அவதூறு பிரச்சாரம், வெறுப்பு பிரச்சாரம் நிச்சயமா செய்வாங்க. அதையெல்லாம் முறியடித்து இன்றைக்கும் நம்முடைய மக்கள் நெட்வொர்க் ஸ்ட்ரென்த் இல்லைன்னு நினைக்கிறேன். முழுமையாக இதை பெற்றுக்கொண்டு அடிப்படையில நம்முடைய வாழ்வியலை செய்து வருகிற நம்முடைய இந்த ஜோதிட கலை, நம்முடைய ஆஸ்ட்ரோ குமார் அவர்கள், குறிப்பாக இந்து மக்கள் கட்சியினுடைய ஜோதிடர் அணியினுடைய தலைவர், இந்து மக்கள் கட்சியினுடைய துணைத் தலைவர், நம்ம ஆஸ்ட்ரோ நம்முடைய மகரிஷி மந்திராச்சலம் அவர் நம்ம மகரிஷி, எனக்கு அவரே நல்லா தெரியும், அவருடைய குருநாதர். அவர் கோள்களின் கோலாட்டம்னு ஒரு புத்தகம் எழுதி அவர் வெளியிட்டு இருக்கிறாரு. நான் நிறைய இதுல ரொம்ப ஆர்வமும் நம்பிக்கையும் இருக்கக்கூடியவர். எதையுமே காலத்துக்கு ஏற்றபடி சொல்லணும். இப்பெல்லாம் நீங்க இந்த செல்போன் மூலமாக, சமூக ஊடகங்கள் மூலமாக
மக்கள் எல்லாம் உங்களை எளிதாக அணுக முடிகிறது. அதனால உங்களுடைய கணிப்புகள் என்றும் இறைவன் அருளால் அது நிறைவேற வேண்டும், சரியாக நடக்க வேண்டும். இப்ப நம்ம நாட்டுக்கு நல்ல காலம். அதனாலதான் நரேந்திர மோடி பிரதமரா இருக்காரு. ஆன சொல் மாலை ஓதும் அடியார்கள் வானில் அரசாழ்வார் ஆணை நமதே. அடியார் அரசாள வேண்டும் என்பது ஞானசம்பந்தருடைய வாக்கு. இன்னைக்கு நம்முடைய நாட்டை ஆண்டு கொண்டிருப்பவர், செங்கோல் ஆளுகிறது நம்முடைய நாட்டை ஒரு சிவசெங்கோல் நந்தி தேவர் இன்னைக்கு வந்து நம்முடைய நாடாளுமன்றத்திலே இடம்பெற்றிருக்கிறார். ஜோதிட கலைங்கிறதே சிவபெருமானால பார்வதி தேவிக்கு, அதன் பிறகு நந்தி தேவர் மூலமாக அகத்தியர், இப்படி எல்லாம் வந்ததுதான் நம்முடைய ஜோதிட கலை. ஆகவே இந்த ஜோதிட கலை இப்பொழுது கம்ப்யூட்டர் மூலமாக, ஆப் செயலி மூலமாக, இதெல்லாம் விஞ்ஞானபூர்வமா இருந்தங்காட்டி தான் இந்த விஞ்ஞான கருவிகள்ல வருது இல்லைங்களா? ஆகவே இதெல்லாம் நல்லா சிறப்பா நடக்கணும். என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னொரு சந்தர்ப்பத்திலே மீண்டும் உங்கள் அனைவரோடும் தொடர்பு கொள்கிறேன். ரொம்ப சீக்கிரமாவே நமக்கு ஒரு நல்ல விசேஷம் இருக்கு. நான் கூட அவருக்கு நம்முடைய மகரிஷி மந்திராச்சலம் அவருடைய இல்ல திருமண விழா, அவருடைய மகளுடைய திருமண விழா ஏற்பாடு செய்யறாரு. அதுல ஜோதிடர்களுக்காக ஒரு பட்டிமன்றம் நடத்தணும். அவர்கிட்ட நிறைய மாணவர்கள் ஜோதிடம் பயின்று இருக்கிறார்கள். அவங்க எல்லாத்தையும் வரவழைச்சு அது ஒரு அறிவு திருவிழாவா நடக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய விருப்பம். அதற்கான முயற்சிகளையும் மேற்கொண்டு வருகிறோம். இப்போ நாடு சாமி சொல்லுங்க சாமி, ஏதோ சொல்ல வந்தீங்க. இப்ப நம்ம நாடு முழுக்க நமக்கு வந்து 3 மிக முக்கியமான திருவிழாக்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒண்ணு வந்தே மாதரம் பாடலுடைய 150வது ஆண்டு விழா. வந்தே மாதரம் பாடல் இந்த நாட்டு மக்களுக்கு தேசபக்தி ஊட்டிய பாடல், இந்த நாட்டுக்கு விடுதலை வாங்கி தந்த பாடல். அதனுடைய 150வது விழா. RSS பேரியக்கத்தினுடைய 100ஆண்டு விழா. இதெல்லாம் இப்ப இந்த நாடு முழுக்க வெகு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த விழாக்களில் எல்லாம் நீங்களும் பங்கெடுத்துக் கொள்ள வேண்டும். சனாதன இந்து தர்மம் அது மென்மேலும் நம்முடைய பாரதத்தில் மட்டுமல்ல உலகத்துக்கே தீர்வு நம்முடைய சனாதன தர்மம் தான். இன்னைக்கு கூட RSS தலைவர் அதை பத்தி நிறைய பேசியிருக்காங்க. நீங்கள் அனைவரும் இந்த விழாக்களில் எல்லாம் பங்கெடுத்துக் கொண்டு சிறப்பிக்க வேண்டும் என்கிற வேண்டுகோளை முன்வைத்து நிறைவு செய்கிறேன். வாழ்க அந்தணர் வானவர் ஆணினும் வீழ்க தன்புணல் வேந்தனும் ஓங்குக, ஆழ்க தீயதெல்லாம் தூள்க அரண் நாமமே என்கின்ற ஞானசம்பந்தர் வாக்கை சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அற்புதம், அற்புதம் ஐயா, அற்புதமான பேச்சு. திருஞான சம்பந்தருடைய பதிகத்தை பாடி இந்த நிகழ்ச்சியை தொடங்கி அந்த நிகழ்ச்சி அவருடைய உரையை ஞானசம்பந்தருடைய பதிகத்தை சொல்லி முடித்த விதம் அப்படிங்கிறது மிகச்சிறப்பாக இருந்தது. ஐயா அவர்களுடைய வாழ்த்துரைக்கு மிக்க நன்றி. உங்களுடைய பிஸி ஷெட்யூல்லையும் எனக்குன்னு ஒரு டைம் அலாட் பண்ணி, அதுலேயும் நீங்கள் காரில் ட்ராவல் பண்ணுற டைமை கூட நான் டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். நான் நிம்மதியாக இருக்கிற ஒரு டைமில். ஸோ உங்களுக்கு தொந்தரவு செஞ்சதுக்கு மன்னிக்கணும். நீங்கள் வந்ததுக்கு எனக்கு ரொம்ப மனப்பூர்வமான சந்தோஷம். எல்லாரும் ஒரு முறை நேர்ல சந்திப்போம். எல்லாரும் ஒரு முறை விரைவில் சந்திப்போம் ஐயா, விரைவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். கல்யாணத்துக்கு வருவேன். மந்திராச்சலம் பையன் பொண்ணு கல்யாணத்துக்கு நான் வருவேன் கண்டிப்பா. கோயம்புத்தூர்ல. நன்றி, நன்றிங்க ஐயா, நன்றிங்க. இனிய உரையை தந்த இந்து மக்கள் கட்சி தலைவர் தமிழ் திரு அர்ஜுன் சம்பத்ஜி ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியினுடைய அடுத்த சிறப்புரை நம்முடைய விருந்தினர் திருப்பதி தேவஸ்தான பஞ்சாங்க கணிதர் ஸ்ரீனிவாசன் பஞ்சாங்க கணிதருமான எனது உடன்பிறவா சகோதரர் ஜோதிடர் திரு நரநாராயணன் அவர்களை சிறப்புரை பேச வருமாறு அன்புடன் அழைக்கின்றேன். எல்லோருக்கும் என்னுடைய நமஸ்காரம். இந்து மக்கள் கட்சி தலைவர் திரு அர்ஜுன் சம்பத் அவர்கள் பேசுனது ரொம்ப நல்லா கேட்டோம். அது ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் அடுத்து பேசக்கூடிய மந்திராச்சலம், இப்போ பேசின சுக்ரன் டிவி துரைராஜ் அவர்கள் பேசுனதெல்லாம் பார்த்தேன். அதில் வந்து அந்த ஆப்பை பற்றி ரொம்ப முழுமையாக சொல்லியிருந்தாரு. அதனால இப்போ மறுபடியும் நான் அதை பற்றி பேச வேண்டிய அவசியம் கிடையாது. தங்கப்பாண்டியன் அப்படிங்கிறப்போ அவரும் சில நல்ல விஷயங்கள் சொன்னார். அடுத்து என்னுடைய ஊரை சேர்ந்தவர் பாலாஜி ஆசன் பேச போறாரு. அதெல்லாம் வந்து நிறைய விஷயங்கள் இருக்கும். இப்போ வந்து ஒரு காலத்துல வந்து ஜாதகம் ஜோதிடம் அப்படிங்கிறப்போ வந்து அது பரம்பரையா ஒரு சிலர் கையில மாத்திரம்தான், வெளியில நிறைய வரல. அது மாத்திரம் இல்லாம அந்த காலத்துல வந்து நம்ம வந்து குருவை தேடி நம்ம போகணும். ஆனா இந்த டைம்ல செயலும் மூலமா வந்து குரு வந்து ஒவ்வொருத்தர் வீட்டுக்கும் தேடி வர்றார். இது வந்து ஒரு நல்ல ஒரு சிம்டம். ஜோதிடம் அப்படிங்கிறப்போ அது ஒரு ஒளி. பொதுவா வந்து விஞ்ஞானத்துல கூட வந்து இப்ப மழை பெய்யறப்போ வந்து இந்த டைம்ல புயல் அடிக்கும், மழை பெய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க.
ஆனா 2 நாள் கழிச்சு பார்த்தா அது திசை மாறி போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா பஞ்சாங்கத்துல பாத்தீங்கன்னா இந்த காலத்துல மழை பெய்யும் அப்படின்னா கண்டிப்பா அந்த டைம்ல பெஞ்சே தீரும். அது வந்து அந்த பஞ்சாங்க எழுதுறது நம்ம வந்து 1 வருஷம் 1.5 வருஷம் முன்னாடியே நம்ம எழுதி கொடுக்குறோம். அப்போ வந்து அந்த காலத்துல வந்து நான் ஒரு வாட்டி வந்து விகாரி வருஷம் நினைக்கிறேன். அப்போ வந்து இந்த இதுல அதாவது ஜப்பான்ல வந்து பூகம்பம் வரும்னு சொல்லியிருந்தா அது கரெக்டா அந்த டைம்ல வந்து ஒரு வாரம் முன்ன பின்ன அது கரெக்டா வந்து அதே டைம்ல வந்து வந்தது. அதே மாதிரி சில மாதங்கள்ல வந்து கோடை மழை பொழியும் அப்படின்னு சொல்லி அப்போ கோடை மழை நிச்சயமா பொழியும். வெயில் ரொம்ப அதிகமா இருக்கும்னா அது அதிகமா இருக்கும். அதே மாதிரி தங்க விலை வந்து இப்ப ஐப்பசில கொஞ்சம் குறையும் அப்படின்னு சொல்லியிருந்தா அதே மாதிரி குறைஞ்சது. இந்த மாதிரி வந்து பின்னாடி நடக்கக்கூடிய அத்தனையும் வந்து முன்னாடியே வந்து நம்ம சொல்ல முடிந்தது இந்த ஜோதிடத்தினாலதான். ஏன்னா ஜோதிஷம் அப்படிங்கிறப்போ அந்த ஒரு ஒளி. அந்த ஒளியை வந்து சொல்லி கொடுக்கறதுக்காக அந்த ஜோதிடத்தை சொல்லி கொடுக்கறதுக்காக இந்த ஆப் வந்து அந்த போட்டிருக்காரு. அவர் சொன்ன பிறகு அந்த ஆப் எல்லாம் முழுசா பார்த்தேன். ரொம்ப அற்புதமா இருந்தது. ஒவ்வொரு தலைப்புலையும் வந்து 10 வீடியோ 15 வீடியோ சிலது 30 35 வீடியோ அப்படின்னு இருக்கு. அதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப பெருமையா இருந்தது. பரவாயில்ல இந்த அளவுக்கு வந்து ஜோதிடத்தை வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி. பொதுவா வந்து நம்ம ஒரு புக்கை வந்து பார்க்க சொன்னோம்னு வச்சுங்க, நம்ம வந்து ஒண்ணும் இல்ல ராமாயணம் நீங்க படிங்கன்னு சொல்லி பாருங்க. ஒரு வாட்டி புக்கு படிப்பாங்க, அப்புறம் வச்சிருவாங்க. ஆனா ராமாயணம் கேளுங்க அப்படின்னு சொல்லி பாருங்க, கொஞ்ச நேரம் உட்காந்து நிம்மதியா கேட்பாங்க. அந்த மாதிரி வந்து நம்ம வந்து ஒரு ஜோதிட புத்தகத்தை வச்சு அதை வந்து இந்த புத்தகத்தை படிங்க அப்படின்னு நிறைய பேர் படிக்க மாட்டாங்க. ஆனா அந்த ஜோதிடத்தை நான் சொல்லி கொடுக்குறேன், நீங்க கேளுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்பாங்க. அது கேட்டு கேட்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து இந்த டெவலப் ஆகிக்கலாம் அப்படிங்கிறது இருக்கு. இவர் வந்து நிறைய இதுல தலைப்புல விஷயங்கள் கொடுத்திருக்காரு. அசோக் குமார்ஜி வந்து நிறைய வந்து விஷயங்கள் கொடுத்திருக்காரு. அந்த விஷயங்கள்ல ஒன்னும் பார்க்க பார்க்க ரொம்ப பெருமையா இருந்தது. அதாவது வந்து இந்த மாதிரி வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி இது மேலும் மேலும் வளரும் அப்படின்னு பிரியப்படுறேன். அது பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 அப்படின்னு அதாவது பல கோடி 100,000 இந்த ஆப் வந்து இருந்து அந்த ஆப் வந்து எல்லாருக்கும் உதவி பெறணும். அதே மாதிரி இந்த ஆப்பை பயன்படுத்தக்கூடியவர்கள் அந்த ஆப்பை வழங்கியவர்கள் அத்தனை பேரும் பல்லாண்டு வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லி இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஐயா திரு நரநாராயணன் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. இந்த ஆப்பை பற்றி அவருக்கு இன்று தான் அதை ஆக்டிவேட் பண்ணேன். ஸோ அதில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் அப்படிங்கிறத பற்றிலாம் போய் அவர் செக் பண்ணிவிட்டு அவர் தன்னுடைய உரையை அவருடைய மதிப்பீட்டை வழங்கி இருக்கிறார்கள். ஸோ அவருடைய மதிப்பீட்டிற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. அடுத்ததாக என்னுடைய இனிய நண்பர், நீண்டகால நண்பர் மகரிஷி திரு KR மந்த்ராச்சலம் அவர்கள் இப்போது சிறப்புரையாற்றுவார்கள். ஒரு ஜோதிட ஒரு செயலியை உருவாக்கி ஜோதிட உலகிற்காக அர்ப்பணித்துக் கொண்டிருக்கக்கூடிய எனது அன்பு சகோதரன், அருமை நண்பர் திரு யூடியூப் குமார்ஜி அவர்களுக்கும், அதாவது குமார்ஜி அவர்களை சும்மா சொன்னா தெரியாது, ஜோதிடத்துல யூடியூப் அப்படின்னு சொல்லி ஜோதிடத்துக்குள்ள தனக்குன்னு ஒரு தனி முத்திரையை பதித்தவர் யூடியூப் குமார்ஜி. அந்த தனிச்சிறப்பு மிக்க யூடியூப் குமார்ஜி அவர்களுக்கும், இந்து மதத்தினுடைய தலைவரும் உலக இந்துக்களுடைய முதல்வரும் உலக இந்துக்களுக்காக வேண்டியே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அன்பு தலைவன் தமிழ் திரு ஐயா அவர்களுக்கும் இந்த அற்புதமான ஒரு நிகழ்ச்சியை வெளியீட்டு விழாவை நடத்தி பெற்றுக்கொண்ட வெளியீட்டு விழாவை நடத்தின அண்ணன் அவர்களுக்கும் பெற்றுக்கொண்ட துரைராஜ் அண்ணன் அவர்களுக்கும் இந்த சிறப்புமிக்க நிகழ்ச்சியில் கலந்து சிறப்புரையாற்றிய ஆற்றப் போகின்ற எனது அன்பு ஜோதிட சகாக்கள் திருமிகு சேலம் சீனிவாசா பஞ்சாங்க நிறுவனர் ஐயா அவர்களுக்கும், எனது அன்பு சகோதரர் தங்கபாண்டியன் அவர்களுக்கும், இன்னும் கலைப்பிரியரே நம்ம அன்பு தம்பி எனது அன்பு மாணவன் பாலாஜிகாசன் போன்ற எனது அன்பு உடன்பிறப்புகளுக்கும், பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பார்க்க போகின்ற இந்த செயலியை பெற்று தனிப்பட்ட ஒரு தனிச்சிறப்புடன் ஜோதிட உலகிற்காக வாழப்போகின்ற இந்த செயலியை தனிப்பெரும் ஒரு நிலையில் பயன்படுத்த போகின்ற அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் குருவர்களும் திருவர்களும் பரிபூர்ணமாகட்டும் என்று அடியேனுடைய குருநாதர் கோள்களின் கோலாட்ட நாயகன் வாசியோக சித்தர் தவ திரு மகரிஷி அவருடைய பொற்பாதங்களையும் அடியேனுடைய இஷ்ட தெய்வங்களையும் ஜோதிடத்திற்காக வாழ்ந்த அத்தனை முன்னோர்களுடைய பொற்பாதங்களையும் போற்றி வணங்கி
இந்த அற்புதமான ஒரு செயலியை உருவாக்கி ஜோதிட உலகிற்கு கொடுத்த யூடியூப் குமார்ஜி அவர்களுக்குள் நவக்கோள்களும் பஞ்சபூதங்களும் என்றென்றும் உள்ளிருந்து நல்லதொரு நிலையில் நர்த்தனம் புரிய வேண்டும் என்றும் வேண்டிக் கொண்டு இந்த செயலியை இன்றுதான் நானும் பார்த்தேன். ஒரு அற்புதமான ஒரு ஆண்ட்ராய்டு அமைப்பு தான், மிக சிறப்பான அமைப்பு. எனக்கு சொன்னார் கூப்பிட்டு, நண்பரே பாருங்க இருக்கு பாருங்கன்னாரு. எனக்கு எப்படின்னு தெரியாதுங்க, இருங்க பையன் கிட்ட கொடுக்கறேன். பையன் போட்டு கொடுத்தானுங்க. பராசர முறை முதல் தலைப்பு, பல்லாயிரக்கணக்கான கணிதங்கள் பராசர முறையில். அதிலில் பல முக்கியமான கணிதங்களை மிக அழகாக புகுத்தி இருக்கிறார் குமார்ஜி. ஜெயமினி, ஜெயமினிய தெரியலைன்னா ஜோதிடம் பார்க்க முடியாது. ஜெயமினிய புரிஞ்சுக்கலைன்னா ஜோதிடம் பார்க்க முடியாது. ரொம்ப உண்மையானுமே. அப்படி ஒரு அப்படி ஒரு கணிதம் ஜெயமுனி. ஜெயமுனிய பல ரூபங்கள்ல கொடுத்திருக்காங்க. ராஜிகா முறை அற்புதமான அமைப்பு. பிரசன்னம், பிரசன்னம் என்பது நஷ்ட ஜாதகம். ஜாதகம் இல்லாமல் ஒருவர் ஜோதிடரை சந்திக்க வந்தால் நஷ்ட ஜாதகம், பிரச்சனை ஜாதகம். அந்த பிரச்சனம் பல கோணங்கள்ல உள்ள இருக்கு. அஷ்டவர்க்கம் தேவையானது. அஷ்டவர்க்கம் அற்புதமான கணிதம். சட்பலம், ஆஹா அருமையான பலம். பாவபலம், ஜாதக கணிதம். ஆடியோ, இரு மனங்களை இணைக்கும் திருமண பொருத்தம். தசாபுத்தி பலன்கள். இதுல தசாபுத்தி பலன்கள்ல என்ன கொடுத்திருக்காருன்னு தெரியல, நிறைய கொடுத்திருப்பார், அதுல ஒண்ணு சந்தேகம். என்ன பராசர மகரிஷி அவர்கள் 46 விதமான தசாக்களை கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதுல விம்சோத்திரி மட்டும் உள்ள இருக்கா, அதை தாண்டி ஏதாவது கொடுத்திருக்காரான்னு தெரியல, பார்க்கணும், கண்டிப்பா பார்ப்போம். அடுத்தது வாக்கிய ஜாதகம், அதான் அதுக்கு அடுத்ததான் தசா முறைகள் கொடுத்திருக்காரு. பஞ்ச அங்கம். இந்த பஞ்ச அங்கம் பஞ்சாங்கம் பாத்தீங்கன்னா, உலகம் இயங்குவதற்கு எப்படி பஞ்சபூதங்கள் பிரதானமோ, உலகம் இயங்குவதற்கு எப்படி பஞ்சபூதங்களே முழு பிரதானமோ, அதுபோல ஜோதிடத்தை முழுமையாக இயக்குவது பஞ்சாங்கம். ஒரு பூதம் குறைஞ்சிருச்சுன்னா உலகத்தில் எப்படி இயற்கை மாற்றங்கள் வருகிறதோ அது மாதிரி பஞ்சாங்கத்துல ஒரு செயல் மாறிடுச்சுனாலும் போச்சு. அப்போ அத்தகைய சிறப்பு மிக்க பஞ்சாங்கத்தை பத்தி கொடுத்திருக்காரு. விம்சோக பலம் கொடுத்திருக்காங்க, பாவ பலம் கொடுத்திருக்காங்க, தசாம்சம் கொடுத்திருக்காங்க. அது என்னமோ விவாகரத்துன்னு ஒண்ணு கொடுத்திருக்காரு. உள்ள போய் பார்த்தா தான் தெரியும், போய் பாருங்க, நிச்சயமா பாருங்க, விட்டுறாதீங்க. பாலாஜி காசு மாதிரி ஆளுகள்லாம் இதுக்குள்ள எல்லாத்துக்குள்ளேயும் பூந்து என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அதான் ஜோதிடத்துக்குள்ள வந்துறது பெரிய விஷயம் இல்லை. அடுத்து அதுல என்னன்னு பாத்திரணும். அடுத்து திருமண பொருத்தம் வேற வருது. ஜெய்மினி 2 முகூர்த்தம் மிக முக்கியமானது. முகூர்த்தம் மிக முக்கியமானது. எல்லாத்தையும் 6ல முகூர்த்தம் ஒண்ணா வருது. ஜோதிடம் 6 வகையாக பிரிக்கிறார்கள். அதுல முகூர்த்தமும் வந்துருது. நிமித்தத்துக்கு முன்னால வருது முகூர்த்தம். ஓகேங்களா? அடுத்தது இந்த BBHS ஒண்ணு போட்டிருக்காரு. நம்மளுக்கு எல்லாம் கொஞ்சம் அறிவு கம்மி, அது என்னன்னு தெரியாது, அவர்கிட்ட தான் கேட்கணும். அடுத்தது மிக முக்கியமான இருக்கட்டுங்க, அது தெரியாத இங்கிலீஷ்ல போட்டிருக்கீங்க. அடுத்தது மருத்துவ ஜோதிடம் ரொம்ப முக்கியம். சிறப்பு விம்சோத்திரி, திருமணம், கேஸ் ஸ்டடி, சூலதசா, மறுபடியும் ஏதோ இங்கிலீஷ்ல ஒரு 2-3 போட்டிருக்காரு. 12 பாவகங்களில் 12 கோள்கள். ஓகே, ஜெயமுனி சிறப்பு. ஓகே, வர்ணதா தசா, நிபந்தனை தசா, மறுபடியும் பிரசன்னம், தசாம்சம், வர்க்க சக்கரங்கள், உபபதா லக்னங்கள், இப்படி பலவிதமான அற்புதமான அமைப்புகள். அதாவது ஜோதிடம் வளர வேண்டும் என்பதற்காக, ஜோதிடம் அடுத்த ஒரு நிலைக்கு போக வேண்டும் என்பதற்காக, ஜோதிடத்தை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு தனிப்பட்ட ஒரு பெரிய முயற்சியை எடுத்த யூடியூப் குமார் அண்ணன் அவர்களுக்கு குருவர்களும் திருவர்களும் என்றென்றும் துணை நிற்கும். நாம் அனைவரும் அவருக்காக நம்மால் முடிந்த உதவி ஹெல்ப் பண்ணலாம். பொருளாதாரமா வேண்டாம், அவரெல்லாம் பணக்காரர், அதனால அவர் அதெல்லாம் எதிர்பார்க்கல. ஒரு நல்ல நட்பு ரீதியா அவருக்கான ஒரு ஹெல்ப் பண்ணலாம்.
ஓகேங்களா? அடுத்தது அவரை அறிமுகப்படுத்தலாம். என்னன்னா என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னாங்க, ஜோதிடம் வளரணும். அதற்கு என்ன ஆனாலும் சரி. ஒரு மருத்துவர் ஈரோட்டில் இருக்காரு, இன்னொரு மருத்துவர் சிவகங்கையில் இருக்காரு, குமார்ஜி ஊர்ல. அந்த சிவகங்கை மருத்துவர் ஈரோட்டுக்கு வந்தார். ஒரு கிளைண்ட் அங்க வந்திருந்தா ஈரோட்டுக்கு வந்து ஒரு டாக்டர் கிட்ட போனா அந்த டாக்டர் கூப்பிட்டு கேட்பாரு. என்னன்னு கூப்பிட்டு கேட்பாரு, ஏங்க உங்க கிளைண்ட் ஒருத்தர் என்கிட்ட வந்திருக்காரு, இந்த மாத்திரை கொஞ்சம் தப்பா இருக்குது, இந்த மாத்திரை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணா சரியா இருக்கு. அதனாலதான் ஜோதிடம் மருத்துவம் படிப்பதற்கு ஒரு சீட்டுக்கு 10 கோடி வரைக்கும் போகுது. ஜோதிடத்தை நாம சரியா கொண்டு போகாதனாலதான் கூவிட்டு இருக்கிறோம் வகுப்புகளுக்கு. என்னை தான் சொல்றேன், நான் உங்களை எல்லாம் சொல்லல, என் மகரிஷி மந்திராத்திரத்தை தான் சொல்றேன். ஞான சிந்தாமணி இப்போ குமார்ஜி இப்ப பண்ணுனதான் அண்ணன் பேசும்போது நரநாராயணன் பேசும்போது சொன்னார், பஞ்சாங்கத்துல இதெல்லாம் இருக்கணும். உண்மைதான். ஞான சிந்தாமணிங்கிற ஒரு புத்தகத்தை தொட்டு பார்த்தவங்களுக்கு தெரியும். அடுத்த மாசம் நடக்கும்னு மகரிஷி அவர்கள் எழுதியிருப்பார்கள், கோள்களின் கோலாட்டத்தில். என்னன்னா இது வந்து இப்போ ஒரு சில நேரங்களில் எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கும். இப்ப கூட நம்ம ஜி தமிழ் டிவில இந்த வருஷம் ஒரு நிகழ்ச்சியில எல்லாம் போய் ஜோதிடத்தை பத்தி ரொம்ப தாறுமாறா பண்ணி ரொம்ப அதாவது அந்த கண்ணத்தை பார்த்து பேசுறேன், கழுத்தை பார்த்து பேசுறேன்னு அவங்களே உட்கார வச்சேதான் கசகசன்னு பண்ணி ஜோதிடத்தை மரியாதை கெடுத்தாங்க. இந்த இடத்துல நான் எல்லாருமே முக்கியமான நபர்கள் இருக்காங்க. இந்த இடத்துல ஒண்ணு மட்டும் சொல்லி ஆசைப்படுறேன். ஒண்ணு பண்ணலாம். ஒரு சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சி நடத்துற விஜய் டிவி, சரிகமப்பா நடத்துற ஜி தமிழ் டிவி, ஏன் ஜோதிடர்களுக்கு ஒரு இன்டர்வியூ வச்சு நீங்க பேசுற கெடுக்கூடாது? அறிவு ஆனவங்க திறமையானவங்க போய் பேசிட்டு இருக்காங்க, அவங்க போய் நிக்கிட்டு. குமார்ஜி வந்து இத்தனை தலைப்பு சொல்றாரு. இந்த தலைப்புகளை நான் என்ன சொல்றேன், இந்த ஹெட் இந்த தலைப்பு இருக்கு இல்லைங்களா, இதுகளை நீங்க காதுல வாங்கறக்கே நீங்க ஒரு கொடுப்பனை பண்ணிருக்கணும். இத்தனை விஷயங்களை ஜோதிடத்துல இத்தனை இருக்கா அப்படிங்கிறத காதுல வாங்கிக்கிறக்கே ஒரு கொடுப்பனை பண்ணிருக்கணும். அத்தனை விஷயத்தை கொடுத்துருக்காங்க. அப்ப என்னன்னா எங்கேயோ ஒரு இடத்துல யாரோ ஒரு சிலர் வந்து ஜோதிடத்தை எங்கேயோ ஒரு இடத்துல அவங்களுடைய டிஆர்பிக்காக குறைக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பண்ணும்போது, நாம் ஏதாவது இந்த மாதிரி வேலைகளை நம்ம எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து பண்ணும்போது தான் ஜோதிடத்துக்குன்ற ஒரு மரியாதை வரும். ஒரு தனிச்சிறப்பு மிக்க அற்புதமானது. நான் வேணும்னு சொல்லலைங்க, இது தகுதியானவர்களுக்கு யாருக்கு கொடுப்பனை இருக்கிறதோ அவர்கள் இதை ஓபன் செய்து பார்ப்பார்கள். இந்த பணம் காசு ஒரு பொருத்தம் பார்க்கறதுக்கு நம்ம 2500 ரூபாய் வாங்குறோம், ஒரு ஜாதகம் பார்க்கறதுக்கு ஒரு 5000 ரூபாய் வாங்குறோம். இவர் அப்படியெல்லாம் பீஸ் எல்லாம் போட்டுருல. ஒரு திருமண பொருத்தத்துக்கு 2500 ரூபாய் 5000 ரூபாயில பீஸ் போட்ட மாதிரி தெரியல. நான் உள்ள போய் பார்த்தேன், நல்லா புரிஞ்சுக்குது, வேணும்னு சொல்லல. ஜோதிடத்திற்குள் வந்திருக்கக்கூடிய நீங்க அத்தனை பேருமே மறுபடியும் தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு அற்புதமான வாய்ப்பு. தெரிஞ்சிட்டும் சொல்லி நாம முடிவு பண்ணிட முடியாது. ஒண்ணும் இல்லைங்க, இப்பவும் படிச்சுட்டே தாங்க இருக்கிறோம், இப்போ எதையாவது தேடிட்டே தாங்க இருக்கிறோம். எல்லாருமே தாங்க. அவர் கலைப்பிரியராக இருந்தாலும் சரி, அண்ணன் நரநாராயணன் புலிவாலை பிடிச்சிருக்காரு, அவர் பஞ்சாங்கத்தையும் பிடிச்சிருக்காரு. அதுல சின்ன வேலையா என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? அதனால என்னன்னா எங்கேயோ ஒரு இடத்துல வந்தாச்சு, இதுக்குள்ள வந்துட்டோம், இன்னும் தேடிட்டே இருக்கணும். அப்படி தேடுறவங்களுக்கு எங்கேயோ ஒரு புதையல் கிடைக்குது அப்படின்னா இது ஒரு ஆண்ட்ராய்டு ஆப்ல ஈஸியா கொடுத்துருக்காரு. நீங்க உங்களுக்கு என்ன தேவையோ, அதாவது வந்து இந்த டோக்கனை போட்டு இந்த டோக்கனை காசை போட்டா காப்பி வேணா காப்பி, டீ வேணா டீ ஒரு கப்ல வரும், அதை எவ்வளவு வேணுங்கிற மாதிரி வரும். கரெக்ட். அந்த மாதிரி நீங்க என்ன தேவையோ அந்த பட்டன் அடிச்சிட்டீங்கன்னா அந்த காப்பி வேணா காப்பி, பூஸ்ட் வேணா பூஸ்ட், ஹார்லிக்ஸ் வேணா ஹார்லிக்ஸ் வரும். அந்த மாதிரி இதுல உங்களுக்கு நீங்க பணத்தை போட்டீங்கன்னா கூகுள் பே, போன் பேல போட்டு அந்த பட்டனை தட்டுனீங்கன்னா அவரு உங்களுக்கு உங்களுடைய ஜிமெயில் ஜாயின் பண்ணுவார். ஜிமெயில் ஜாயின் பண்ணணும். அதை யாரு பண்ண முடியும்னா குமார்ஜியோ அல்லது அவரால் நியமிக்கப்பட்ட யாரோ ஒருத்தர் ஜாயின் பண்ணுவாங்க. அவர் பண்ணலைன்னா அவர் யாராவது நியமிக்கப்பட்டவங்க யாராவது குழந்தைங்க அல்லது ஸ்டாஃபுக்கு யாராவது பண்ணுவாங்க. அப்படி பண்ணுனா அப்ப இதுக்குள்ள நீங்க போய் பார்க்கும்போது தேடல் உள்ளவர்களுக்கு, கொடுப்பனை உள்ளவர்களுக்கு, மேலும் ஜோதிடத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்று யோசிப்பவர்களுக்கு, ஏதாவது கிடைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இதுக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்கு, அற்புதமான விஷயங்கள் இருக்கு. ஏன்னா இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சிட்டோம் அப்படிங்கறதுக்கெல்லாம் இல்லைங்க, இது எங்கேயோ ஓடிட்டே இருக்கும். ஒரு சில நேரத்துக்குலாம் நானே யோசனை பண்ணுவேன், ஜோதிடம் போய் அப்படின்னு பேசலாமான்னு யோசிப்பேன். நிஜமா எங்கேயோ போயிட்டு இருக்குது, எங்க போயிட்டு இருக்குன்னு தெரியாம போயிட்டு இருக்கு. அந்த மாதிரி சூழ்நிலையில இந்த மாதிரி ஏதோ ஒரு சிலது பண்றது நல்லா இருக்கு. அதனால
இந்த தொலைக்காட்சிகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ எல்லாம் இப்போ எல்லாம் பண்ணிட்டு இப்போ ஜோசியத்தை மறுபடியும் தொந்தரவு பண்றதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. நான் உங்க எல்லாருக்கும் ஒரே ஒரு விண்ணப்பத்தை மட்டும் வச்சுக்கிறேன். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லைங்க. இந்த ஆப்பு ரொம்ப நல்லபடியா வளரும், நிறைய மாணவர்களுக்கு போய் சேரும். நம்ம எல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி நபர்களை ஊக்குவிக்கிறதுக்கு, ஜோதிடத்திற்காக வாழ்பவர்களை ஊக்குவிக்கிறதுக்கு நம்மால் முடிஞ்ச ஒரு முயற்சியை நம்மளும் ஹெல்ப் பண்ணுவோம். இதை நம்ம கண்டிப்பா பண்ணுவோம். அடுத்த ஒரே ஒரு அப்ளிகேஷன் மட்டும்தான் வைக்க போறேன். அதை எல்லாரும் யாரும் தப்பா நினைச்சுக்காதீங்க. ஏன்னா நான் வந்து ஒரு இடத்துல அந்த பொறுப்புல இருக்கிற கொஞ்சம் ஒதுங்கி இருந்தேன். இப்ப மறுபடியும் வர்றோம். நான் வந்து என்னுடைய மகள் கல்யாணத்துக்காக அர்ஜுன் சம்பத் என்கிட்ட டேட்டை சொன்னேன். அவர் ஒரு வார்த்தை சொன்னாரு, சாமி எல்லாமே ஓகே, என்னென்ன பண்ணிருக்கீங்க எல்லாமே ஓகே, சூப்பர். அடுத்த நாள் காலையில முகூர்த்தம் முடிஞ்சு பண்ணால மத்தியான சாப்பாட்டுக்குள்ள ஒரு ஜோதிட பட்டிமன்றம் நீங்க வச்சாகணும். ஆனா நல்லா இருக்கு, அதுக்கு நான் கல்யாணத்து வீட்டுல போய் பட்டிமன்றம் வச்சா நல்லா இருக்கு இல்லைங்க. ஆன்மீகமா ஜோதிடமா, மனித வாழ்க்கைக்கு பெரிதும் உதவுவது ஆன்மீகமா ஜோதிடமா வச்சே ஆகணும். நான் நடுவரா இருந்து நான் பேசி ஆகணும்னாரு. உடனே நான் கூப்பிட்டு பேசினேன். யாருகிட்ட சொன்னனோ அவங்க எல்லாம் சரின்ட்டாங்க. ஒருத்தரும் கூட இல்லைன்னு சொல்ல. நான் அண்ணங்கிட்ட சொன்னேன், நரநாராயணன் கிட்ட சொன்னேன், நான் பேசுறேன்ட்டார். நான் ஜோதிடமே பேசுறேன்ட்டார். அதுல ஒரு 3 பேர், இதுல ஒரு 3 பேர் பேசுறேன்ட்டாங்க. இதெல்லாம் வரவேற்கத்தக்க விஷயம். ஒண்ணு எனக்கு என்ன ஒரே ஒரு ஆசை என்னன்னா, ஜோதிடம் வளர வேண்டும், ஜோதிடத்திற்கும் மரியாதை கிடைக்க வேண்டும். எப்படி மருத்துவர் அப்படிங்கிறாங்களா அந்த மாதிரி ஐயோ ஜோதிடர் ஐயாங்கணும், ஜோசிகாரன்னு சொல்லக்கூடாது அப்படிங்கிற சூழ்நிலை வரணும். ஒரே ஒரு வேலை மட்டும்தான், ஒரு வேலையை நம்ம செஞ்சோம்னா வந்துடும். தமிழ்நாட்டுக்குள்ள யாரு மாநாடு நடத்தினாலும், யார் கருத்தரங்கங்கள் நடத்தினாலும் ஒரே ஒரு தலைப்பை கொடுத்து யாரு வேணாலும் வந்து இந்த தலைப்புல பேசுங்கன்னு சொல்லுங்க, ஜோதிடம் சத்தியமா வளர்ந்துடும், சத்தியமா வளர்ந்துடும். ஜோதிடர்களுக்கு மரியாதை வந்துடும். ஒரே ஒரு தலைப்பு. சமீபத்துல ஈரோட்ல நான் ஒரு மாநாடு நடத்துறேன். என்னென்ன நடத்துறேன், நட்சத்திரங்களா சுபத்துவ பாவத்துவமா, ஒரே தலைப்பு, யாரு வேணாலும் வந்து பேசலாம். இந்த மாதிரி மாநாடு நடத்துறவங்க, கருத்தரவங்க நடத்துறவங்க தயவு செஞ்சு இது ஒன்ன மட்டும் மனசுல எல்லாருமே வச்சுக்குங்க. ஒரு தலைப்பை கொடுத்து பேசுங்க, அல்லது 100 தலைப்பாவது கொடுத்து, குறைஞ்சபட்சம் ஒரு 100 தலைப்பாவது பவுல்ல போட்டு ஸ்டேஜில் வச்சு என்ன தலைப்பு வருதோ அவங்க ஸ்டேஜில் போய் ஏறி பேசுங்கன்னு சொல்லுங்க. ஏன்னா இன்னைக்கெல்லாம் ஜோதிடத்தை என்னமோ ஒரு வேற ஒரு நிலைக்கு கொண்டு போயிட்டாங்க. ரொம்ப வருத்தமா இருக்கு. இந்த மாதிரி இப்போ நீங்க யூடியூப் இன்னைக்கு ஒண்ணு வேண்டாம், முகநூல்ல பாருங்க, ஒருத்தர் திட்டினா ஒருத்தர் காணாம ஓடிடுவாங்க. 4 நாளைக்கு நல்ல தலை குத்திட்டு போயிடுவாங்க. எங்க யூடியூப் குமார் ஏதாவது திட்டு சொல்லுங்க பார்க்கலாம், இவரு தான் திட்டுவார். அப்ப என்ன அர்த்தம், பார்த்து போடலாம் நிக்கிறாரு. இது ஒரு விஷயத்துல பார்த்தா பாராட்ட வேண்டிய விஷயம், வேணும்னு சொல்லலைங்க. நான் இது ஏதாவது பெருமைக்கு பேசல. அதாவது வந்து துணிஞ்சு நிக்கிறாங்க, அது வேணும். அப்ப நம்ம எல்லாத்துக்கிட்டையுமே இது வந்துடணும். அப்ப ஜோதிடத்தையும் மதிக்கணும், ஜோதிடத்துக்கு ஒரு பெருமை சேர்க்கணும். ஏன்னா ஆடு மாடு மேய்க்கிறவங்க இருக்கக்கூடிய ஜோதிட அறிவு நம்ம கட்டியில இருக்கான்னு பார்த்தா இல்ல. வெக்கத்துட்டு சொல்றேன். சமீபத்துல ஒரு கிளைண்ட் வந்தவர், நரநாராயணன் கிட்ட சொல்றாங்க இந்த விளக்கத்தை. சமீபத்துல ஒரு கிளைண்ட் ஒருத்தர் என்கிட்ட வந்தாரு. அவர் ஜாதகத்தை கொடுத்து பேசிட்டு இருக்கிற ஒரே ஒரு பேச்சு கேட்டாரு, ஐயா என்னுடைய ஜாதகத்துல குரு அசையாம இருக்கான்னு பாருங்கன்ட்டாரு. என்ன கேக்குறாரு, ஒரு கிளைண்ட் கேக்குறாரு, என்னோட ஜாதகத்துல குரு அசையாம இருக்கா பாருங்கன்ட்டாரு. அப்ப என்னன்னா கிளைண்டுகளுக்கு தெரியிற விஷயம் நம்மளுக்கு தெரியறது இல்ல, கிளைண்டுகளுக்கு தெரியிற விஷயம் நம்மளுக்கு தெரியறது இல்ல. அப்போ எல்லாரும் ஓரளவுக்கு நீங்க எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா பாரு, குமார்ஜி அவர்கள் இன்று நமது சுரேஷ் சந்தானம் அவர்களால் வெளியிடப்பட்டு, துறை அவர்களால் பெறப்பட்டு, பெரியோர்களால் சிறப்பு உரை, சிறப்பு ஆசீர்வாதங்கள் செய்யப்பட்டு இந்த ஆப்பு நல்லவங்க கையில நல்ல நிலையில போய் சேரும் அப்படிங்கிறதுக்கு உறுதியா தெரியுது. இது சாதாரணமான விஷயம் இல்ல. அதற்கு இந்த செயலி நல்லவங்க கிட்ட போய் சேரணும், கொடுப்பனை இருக்கிற அத்தனை பேர்கிட்டையும் போய் சேரணும், அவங்களும் பயன்படுத்தணும். இது மட்டும் பத்தாது, நான் மறுபடியும் இன்னொரு பெட்டிஷன் போடுறேன். குமார்ஜி அவர்கள் செய்திருப்பது 1%, இது பத்தாது, இது பத்தாது. இன்னும் இதை பெருசுபடுத்தணும், இன்னும் வேற நிலைக்கு போகணும், அடுத்தடுத்து வேற நிலைக்கு போகணும், ஒவ்வொரு முறையிலையும் அடுத்தடுத்த நிலைக்கு போகணும். அதற்காக அவர் இன்னும் முயற்சி செய்யணும். எப்படி இப்போ கொஞ்சம் டயர்டா இருக்குதுன்னு உடனே டீ எடுத்து, இத்தனை பேர் இருந்தாலும் நம்ம டீயை குடிக்கலான்னு டம்ளர் டீயில் எடுத்துட்டாரோ, அந்த மாதிரி எந்த விஷயத்திலயும் அது வேணும். நம்ம சரியாதான் இருப்போம் கண்டிப்பா. அதனால என்னன்னா அடுத்தடுத்து
அடுத்தடுத்து இதை அலங்காரப்படுத்துவதற்குரிய சூழ்நிலைகளுக்கு இவர் முயற்சி செய்யணும். அதற்கு குருவர்களும் திருவர்களும் துணை நிற்கணும். கோள்களின் கோலாட்ட நாயகனும் என் அப்பன் முருகனும் உங்களுக்கு எப்பொழுதும் துணை நின்று நவக்கோள்களும் பஞ்சபோதங்களும் உங்களுக்கு நர்த்தனை புரிந்து உங்களுக்குள் இருந்து நர்த்தனம் புரிவார்கள் என்று வாழ்த்தி, இந்த அற்புதமான இந்த இணைவில் இணைந்திருக்கக்கூடிய எனது அன்பு இரத்த சொந்தங்கள், ஜோதிட சொந்தங்கள், எனது உயிரினும் மேலான எனது அன்பு உடன்பிறப்புகள் அத்தனை பேரையும் பெரியவங்களா இருந்தா வணங்கி, சின்னவங்களா இருந்தா வாழ்த்தி, எனக்கு வாய்ப்பளித்த அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நல்வாழ்த்துக்களை கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், நல்வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி திரு கே.ஆர். மந்த்ராச்சலம், மகரிஷி மந்த்ராச்சலம் அவர்கள். என்னுடைய இனிய நண்பர். நாங்கள் 2 பேரும் பேசிக்காத இது கிடையாது. நிறைய விஷயங்களை பர்சனலாக பேசியிருக்கோம். ஸோ அவர் என்னுடைய ஆப்பை எப்படி பார்க்கிறார் அப்படிங்கிற அந்த மதிப்பீட்டை கேட்கறதுக்கு எனக்கு கொஞ்சம் ஆர்வம் இருந்தது. என்ன சொல்கிறாங்க, நம்ம ஒன்று ரெடி பண்ணிட்டோம். இது என்னுடைய 23 ஆண்டு கால உழைப்பு. இது 2 வருட கனவு. இந்த ஆப் அப்படிங்கிறது இன்னைக்கு நேற்று உருவான விஷயம் இல்லை. இது 2 வருட கனவு. எனக்கு இன்னைக்கு தான் அது பலிதமாயிருக்கு. 2 வருட காலமாக இதுக்காக நான் முயற்சி செய்து காத்திருந்து இந்த ஆப்பை நான் கிடைச்ச சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இந்த ஆப்பை நான் ஃபார்ம் பண்ணியிருக்கேன், லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இது ஒரு டைனமிக்கான ஒரு ஸ்டேட்டில் தான் எப்போவுமே இருக்கும். இது ஸ்டாட்டிக் இவ்வளோதான் அஸ்ட்ராலஜி முடிஞ்சிச்சு அப்படி கிடையாது. இது நாளுக்கு நாள் வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு கலை. அப்போது இன்னும் இதில் ஏதாவது மிஸ்ஸிங் ஏரியா இருக்காங்கிறத நான் தேடிட்டு தான் இருப்பேன். எப்போவுமே நான் நிறைய விஷயங்களை படிக்கிற ஹேபிட் எனக்கு இருக்குது. நான் புக்காகவே நிறைய இன்னும் வச்சுருக்கேன். நான் நிறைய விஷயங்களை நெட்டில் பார்ப்பேன், டவுன்லோட் பண்ணுவேன். ஃபோனில் படிக்க முடியாது, கண் இரிட்டேட் ஆகும். ஸோ நான் ஃபிசிக்கல் ஃபார்மில் பிரிண்ட் அவுட் எடுத்து நிறைய விஷயங்களை படிச்சுட்டே இருப்பேன். இன்னும் என்னுடைய லைஃப் டைம் ஃபுல்லாக நான் படிக்கணுங்கிறது தான் நான் இறைவன் என்னுடைய பிரார்த்தனையாகவே வைக்கிறேன். ஏன்னா இந்த நாலேஜை இந்த ஜென்மத்தில் நம்மளால் முடியுமா அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். ஸோ நமக்கு கொடுக்கப்பட்ட காலங்கிறது ரொம்ப குறைவு. அப்படிங்கும்போது அடுத்தடுத்த நிலைகளில் அடுத்தடுத்த லெவலில் நம்ம என்னெல்லாம் இந்த அஸ்ட்ராலஜியில் இருக்கு அப்படிங்கிற மெசேஜ், இன்ஃபர்மேஷன்ஸை, லெசன்ஸ், பாடத்தை ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறது நான் எப்பவுமே குறிக்கோளோட தான் இருக்கேன். ஸோ மகரிஷி மந்த்ராச்சலம் நண்பர் சொன்னது போல இதோட முடிஞ்சுக்கிற விஷயம் கிடையாது. இன்னும் அடுத்தடுத்து இது வளரக்கூடிய ஒரு ஜோதிட ஆப்பாக தான் இருக்கும் அப்படிங்கிறத நான் தெரிவிச்சுக்கிறேன். உங்களுடைய வாழ்த்துரைக்கு நன்றி திரு கே.ஆர். மந்த்ராச்சலம், மகரிஷி மந்த்ராச்சலம் அவர்களே. அடுத்ததாக நம்முடைய சிறப்பு விருந்தினர் உலகியல் ஜோதிடர் திரு பாலாஜி ஹாசன் அவர்களை பேச வருமாறு அன்புடன் அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். இந்த எல்லாருமே ஆப்பை பத்தி பேசினாங்க. எல்லாருமே ஆப் ஒரு நரநாராயணன் சார் குருநாதர் அவர் பேசினாரு, மகரிஷி ஐயா மந்த்ராச்சலம் ஐயா குருநாதர் அவர் பேசினாரு, கோயில்பட்டி தங்கப்பாண்டியன் சார் பேசினாரு. இது எல்லாருமே பார்த்துருக்காங்க. எனக்கு அவர் எதுவுமே அனுப்பல. ஸோ அதனால என்னால அதை ஆப் பத்தி எதுவுமே பேச முடியல. எனக்கு அவர் எதுவும் அதை அனுப்பல, லிங்க் எதுவும் அனுப்பல. என்கிட்ட இந்த மாதிரி மீட்டிங் இருக்குன்னு தான் சொன்னாரு. ஸோ இந்த அஸ்ட்ரோ குமார்ஜி ஆண்ட்ராய்டு ஆப் வெளியிட்ட திரு சுரேஷ் சந்தனம் சார் அவர்களுக்கும், பெறுகின்ற திரு ஜோதிடர் சுக்கரன் டிவி ஜெயதுரைராஜ் சாருக்கும், எனது குருநாதர் மகரிஷி மந்த்ராச்சலம் ஐயா அவர்களுக்கும், என்னுடைய குருநாதர் திரு நரநாராயணன் சார் அவர்களுக்கும், அதே போல அடுத்து பேச போகின்ற என்னுடைய குருநாதர் கோயில்பட்டி தங்கப்பாண்டியன் சார் அவர்களுக்கும், திரு ஜோதிடர் ஜெய் பாபா கலைப்பிரியர் அவர்களுக்கும், ஸோ எல்லாருக்கும் நன்றி. ஸோ இது என்னன்னா, நம்ம இந்த ஆப் பத்தி எனக்கு தெரியல, பட் ஆனா ஆப் அவங்க மத்தவங்க வச்சு பார்க்கும் பொழுது பாலாஜி ரொம்ப பிஸி. பாலாஜி உங்களை டிஸ்டர்ப் பண்ண விரும்பல, நான் எல்லாரையும் தொந்தரவு பண்ணிட்டேன். அது ஒன்றும் பிரச்சனை இல்ல. பட் இப்ப அவர் ஐயா மத்தவங்க எல்லாம் சொல்றதை வச்சு பார்க்கும் பொழுது இது முழுக்க முழுக்க ஒரு பாரம்பரியத்தை நோக்கி போறது ரொம்ப சிறப்பு. ஏன்னா உண்மையில சொல்லணும்னா எல்லாமே பாரம்பரியம் தான் கரெக்டா வருது. புதுசா இப்ப நம்ம ஒரு சிஸ்டம் ஒரு வித்தியாசமான சொல்லும் போது அது அந்த அளவுக்கு சரியா வராதுன்றது உண்மை. ஏன்னா இப்ப நம்ம கிரிக்கெட் ப்ரெடிக்ஷன் போடுறேன், ஒரு 10க்கு 8 மேட்ச் கரெக்டா வருது, அது பாரம்பரியத்துலதான் போடுறேன். அது 10க்கு 8 கரெக்டா வந்துச்சுன்னு உடனே பாலாஜிகாசன் சிஸ்டம்னா அது சரியா வராது. ஸோ அது மாதிரி முழுக்க முழுக்க இவர் அந்த பாரம்பரியத்தையும் நோக்கி போறது வரவேற்கக்கூடியது. ஸோ ஒரு நரநாராயணன் சார் சொன்னது எல்லாத்தையும் வச்சிருக்கேன். ஸோ அவரு என்னன்னா சொல்றாரோ அது எல்லாமே உண்மை. ஏன்னா அவரை மத்தவங்க இங்க இருக்கிற எல்லாரை விட எனக்கு அவர் அதிகமா தெரியும். அவர் கூட அதிகமா பழகிறதுக்கான சந்தர்ப்பம் எனக்கு கிடைச்சது. ஸோ ஒரு ஜோதிடத்துக்காகவே அவர் வாழ்கின்ற ஒரு நபர். அவரால் சேலத்துல இன்னைக்கு சேலத்துல ஜோதிடம் உண்மைன்னு சொல்றாங்கன்னா அது அவருடைய ஸ்டூடெண்ட்னாலதான். அந்த அளவுக்கு ஒரு பரிகாரம் என்ற பேர்ல 10 காசு வாங்காம ரொம்ப நேர்மையான முறையில
சொல்லி கொடுத்து ஜோசியம்னா இப்படிதான் கொண்டு போகணுன்ற ஒரு வரைமுறை கொண்டு வந்து ஒரு சேலத்துல முத ஒரு ரொம்ப காலமா கிளாஸ் எடுக்கிறாரு. ஸோ அவரே வந்து பாராட்டுறாருன்னா கண்டிப்பா அது சிறப்பாக தான் இருக்கும். ஸோ கோயில்பட்டி தங்கப்பாண்டியன் சார் அவருடைய கிளாஸ்லாம் நிறைய படிச்சிருக்கேன். நம்ம மகிரிஷி மந்திராச்சலம் சார் படிச்சிருக்கேன். ஸோ அவங்க எல்லாருமே பார்த்துட்டு பாராட்டுறாங்கன்ற போது கண்டிப்பா நல்ல ஆப்பா தான் இருக்கும். இந்த ஆப்பை பயன்படுத்தி எல்லாரும் ஜோசியத்துறையில பெரிய ஆளா வரணும். இதுல இருக்கின்ற நரநாராயணன் சார் போல, தங்கப்பாண்டியன் சார் போல ஒரு பரிகாரன்ற பேர்ல காசு சம்பாதிக்காம உண்மையான ஜோசியத்தை சொல்லி நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்றது என்னுடைய வேண்டுகோளா விடுத்து இந்த ஆப்ல மிகப்பெரிய எல்லாரும் படிச்சு நிறைய பேர் பெரிய ஆளா வரணுன்ற என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. நன்றி நன்றி பாலாஜி. இனிய நண்பர், நீண்ட கால நண்பர்கள்ல பாலாஜி ஹாசனும் ஒருத்தர். சேலத்துல தான் அவர் முதல்ல நரநாராயணன் ஐயாவுடைய கிளாஸ்ல நான் வந்து எடுக்கும்போது கிளாஸ் எடுத்துட்டு வெளியில முன்னாடி ஒரு ஆள் ரொம்ப ஹைட்டா நீ கூப்பிடுறாரு, திரும்பி பார்த்து பயந்துட்டேன். 2016 சொல்றாரு அவர் வந்து ஐயாவோட கிளாஸ்க்கு அப்போ ஒரு சீஃப் கெஸ்ட் அவர் வந்திருந்தாரு. கிளாஸ் முடிச்சுட்டு அவரும் அவங்க மிஸ்ஸஸும் போறப்ப நான் அப்ப ஒரு சுந்தரராஜன் சார் ஒரு வகுப்பு போட்டிருந்தாரு. அதுக்கு நான் வந்துட்டு அப்படியே அவரு கூட வந்து பேசினேன். அது கரெக்டா சொல்றாரு. அது 2016 கடைசியில என் கல்யாணத்துக்கு முன்னாடி. அது கரெக்ட். ஸோ அந்த சந்தர்ப்பத்தில் தான் முதல்ல சந்திச்சோம். அதுக்கப்புறம் 2 முறை நேரில் சந்திச்சிருக்கோம் நம்ம. ஸோ நீங்கள் ஆப்பை நான் வந்து பாலாஜி ஹாசனுக்கு நான் ஷேர் பண்ணலை. ஏன்னா பிஸி ஷெட்யூலில் இருக்கிறவர் ரொம்ப ஃபோன் பண்ணா கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாலாஜியை கொஞ்சம் விட்டுட்டேன். நான் அதை விட மாட்டேன். நினைச்சுக்கிறீங்க, அப்படி நீங்களா நினைச்சுக்கிட்டீங்க. அதனாலதான் ஈவினிங் நான் உங்களுக்கு அந்த லிங்க் அனுப்பிச்சேன். நான் மார்னிங் அனுப்பிச்சா அந்த லிங்க் கீழே போயிடும் வாட்ஸ்அப்ல. அதனால ஈவினிங் அனுப்புங்க சார் மேலே வந்துருன்னு சொன்னதுனால எல்லாருக்கும் அனுப்பிச்சேன் காலையிலேயே. உங்களுக்கு மட்டும் ஈவினிங் வந்து நான் லிங்க் அனுப்புறேன். ஏன்னா கலந்துக்காம போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. ஸோ உங்களை விட மாட்டேன். நாளைக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் ஆப்பை டவுன்லோட் பண்ண போறீங்க, உங்களையும் ஆக்டிவேட் பண்ண போறேன். நீங்கள் உள்ளே வந்து செக் பண்ணுவீங்க கண்டிப்பாக. பட் என்ன 2 நாள் டிலே ஆகுது, அவ்வளோதான் விஷயம், வேற ஒன்றும் இல்லை. ஸோ அதனால பாலாஜி ஹாசனும் அதை பார்ப்பாரு, அவரையும் நம்ம ஆக்டிவேட் பண்ணுவோம். ரொம்ப குறுகிய காலத்தில் இந்த ஆப்பை ரிலீஸ் பண்ணதுனால கிட்டத்தட்ட ஒரு 2 மாதத்துக்குள்ளே இவ்வளோ ஒர்க்கு நான் முடிச்சிருக்கேன். நைட் அண்ட் டே உட்காந்து கிட்டத்தட்ட 6 மாதம் பார்க்க வேண்டிய வேலையை நான் 2 மாதத்தில் முடிச்சிருக்கேன். அப்படின்னா நான் எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணியிருப்பேங்கிறத பாருங்கள். அதான். ஸோ என்னுடைய நட்புக்காக இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருந்து அவருடைய சிறப்புரையை பேசி கலந்து கொண்ட உலகியல் ஜோதிடர் திரு பாலாஜி ஹாசன் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக என்னுடைய மற்றொரு நண்பர் திரு ஜெய் பாபா கலைப்பிரியர் அவர்கள், சிவகங்கை எங்கள் ஊர் சொந்தக்காரர். அதனால் அவர் இந்த நிகழ்ச்சியை கலந்து கொண்டு சிறப்புரை வழங்க வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். என் இனிய ஜோதிட சொந்தங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். காஞ்சி மகா பெரியவாளின் பின்னாடி இருந்து கொண்டு முன்னாடி இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய என் அன்பிற்கும் பாசத்திற்குரிய குமார்ஜி அவர்களை இந்த நேரத்திலே பேசுவது என்பது நல்லது ஒரு தருணமாக நான் கருதுகிறேன். இந்த விழா மேடையிலே வந்து எத்தனை பேர் அலங்கரித்திருக்கிறார்கள். இந்து மதமே இங்கு வந்திருக்கிறது என்றால் அதை பெருமையாக நான் கருதுகிறேன். சனாதன தர்மம் என்று சொல்லுகின்ற அந்த வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாமலே உழவிக் கொண்டிருக்கிறார்கள். எந்த காலத்திலும் யாராலும் மாற்ற முடியாத ஒன்றுக்கு பேர் சனாதன தர்மம் என்ற அர்த்தம். அது இந்து என்ற சொல்லில் ஊறி கிடக்கிறது. அதை யாராலும் எந்த கொம்பனாலும் அழிக்க முடியாது என்பதற்கு இந்து மக்கள் கட்சியின் ஒரு வித்தாக இருந்து செயல்படுகிறது என்பதனை இந்த நேரத்திலே நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். ஜோதிஷம் என்பது ஜோதியை அறிந்தவன் தான் ஜோதிடன். தம்பி பாலாஜி சொன்னது மாதிரி பாலாஜி வந்து நான் பல இடத்திலே பார்த்திருக்கிறேன், நிறைய பேர்களை சந்தித்திருக்கிறேன். ஜோதிடத்தை வளர்த்தவர்கள் பலராக இருக்கலாம். ஆனால் ஜோதிடம் என்பது தயானந்த சுவாமி அவர்கள், மகரிஷி அவர்கள், பட்டி தொட்டியில் இருந்தவர்களை எல்லாம் ஜோதிடர்களை எல்லாம் எழுத தூண்டியவர்கள், ஜோதிடத்தை வளர்த்தவர். அவர்களை நினைந்து பார்க்கிறோம். ஜோதிடக்கடல் வைத்தியநாதன் ஐயா அவர்களை ஜோதிடத்தில் எத்தனை ஆணித்தரமான வார்த்தைகள் எல்லாம் உலகுக்கு எடுத்து சொல்ல வேண்டும் என்று சவால் மூலம் வளர்த்தவர்கள் அவர்கள் எல்லாம். அப்படி பார்த்த வரிசையில் பல ஜோதிடர்கள் வளர்ந்திருக்கிறார்கள். இப்ப ஆப்பு இன்று வெளியிட்டிருக்கிறார்கள். குமாரின் ஆப்பு டாப்பு, குமாரினுடைய ஆப்பு டாப்பு. எத்தனையோ போலியாக சொல்பவர்களுக்கெல்லாம் வைத்தார் ஆப்பு.
அப்படிப்பட்ட நிலையை இங்கு வந்திருக்கிறது. ஜோதிடம் இன்று நம்மளை தேடி வந்து தட்டுகிறது, கொஞ்சி உறவாடுகிறது என்று நாம் பார்க்கிறோம். எங்கள் சிவகங்கை சீமைக்கு பக்கத்திலே பாண்டியூர் என்ற ஒரு ஊர் இருந்து, அந்த ஊரிலே ஒரு ஜோதிடர் இருந்தார், ஐயா அவர்கள். அவர்கள் மச்சமுனி வழித்தோன்றர்கள். அவர்களை ராமநாதபுரம் மன்னர் ஜாதகம் பார்ப்பதற்காக அழைக்கப்பட்டிருந்தார்கள். அங்கே சென்றிருக்கிறார். அங்கு செல்லும் போது ஒரு பெண்ணின் ஜாதகத்தை ராஜாக்களுடைய வீட்டில் அமர வைத்து அந்த ஜாதகத்தை கொடுத்திருக்கிறார்கள். அந்த ஜாதகத்தை கையில் எடுத்த உடனே அங்கு அமர்ந்திருந்தவர்கள் கேட்டார்கள், மன்னர் கேட்டார், உங்கள் கையிலே ஜாதகம் கொடுத்திருக்கிறோமே, இந்த ஜாதகத்து பெண் இப்போது எங்கிருக்கிறார் என்று சொல்ல முடியுமா என்று கேட்கிறார். அதற்கு ஐயா ஜோதிடர் அவர்கள் சொன்னார்கள், இந்த பெண் இப்போது பூஜை அறையில் உட்கார்ந்து இறைவனை வழிபட்டுக் கொண்டிருக்கிறார், அவருக்கு இன்னும் திருமணம் ஆகவில்லையே என்றுதான் என் முன்னால் இந்த ஜாதகத்தை வைத்திருக்கிறீர்கள் என்று சொன்னார். உடனே அந்த பொண்ணு அங்கு பூஜை அறையில் இருக்கிறதா என்று பார்க்க சோதனைத்தார்கள். பூஜை அறைக்குள்ளே இருந்தார். அப்படி இப்போது நடக்கின்ற விஷயங்களை எந்த ஒரு ஜோதிடர் இது இருக்குமா இருக்காதா நடக்குமா அப்படிலாம் கேட்கக்கூடாது. இது நடக்கும், நடந்தது, நடந்து கொண்டிருக்கிறது, நடக்க போறதை சொல்கிறவர்கள் யாரோ அவர்தான் ஜோதிடர். அப்படிப்பட்ட ஜோதிட கலையை எங்கள் சிவகங்கை சீமையில் இங்கிருந்து ஒரு அஸ்ட்ரோ குமார்ஜி அவர்கள் இன்று உலக அளவில் இந்த இன்றைய ஆப்பு எப்படி உருவானது, அதற்கு கருவாக இருந்தவர்கள் யார், அன்று அந்த கருவும் இன்று உருவாகி இன்று குழந்தையாக வந்து இந்த இடத்திலே தவழ்ந்து கொண்டிருக்கிறது என்றால் அதற்கு காரணம் என் அருமை நண்பர் துரைராஜ் அவர்களை நாம் இந்த இடத்திலே மதிப்புக்கு சொல்ல வேண்டும், பெருமையாக சொல்ல வேண்டும். குமார் அவர்களுடைய உறவு ஜோதிடத்துக்கு எப்போதும் இருக்கும். இப்ப குமார் அவர்கள் வித்துட்டு இருக்கிறார்கள். அவர்கள் எத்தனையோ கருத்துக்களை வைத்திருந்தாலும் மனதில் வைத்திருந்தாலும் அதை உலகத்துக்கு விதைத்து விட்டார், உலகத்துக்கே அதை தெளித்து விட்டார். அதை எடுத்துக்கொள்வது என்பது ஜோதிடர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, நல்லது ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார்கள். மகரிஷி மந்திராசலம் அண்ணா அவர்கள் சொன்னார்கள், ஜோதிடர்கள் எல்லாம் ஒன்றாக சேர வேண்டும் என்று. ஜோதிடர்கள் எல்லாம் ஒன்றாக சேர வேண்டுமானால் ஒரே கருத்தை சொல்ல வேண்டும், ஒன்றை சொல்ல வேண்டும், மாற்றி சொல்லாமல் எதை எடுத்தாலும் இதுதான் என்று சொல்லுகின்ற நிலை இந்த ஜோதிடர் மத்தியிலே வர வேண்டும். அதற்கு ஒரு உண்மையானது, எந்த ஜோதிடத்தை வேணுமானாலும் நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள், ஆனால் உண்மையானவை உலகத்துக்கு உகந்ததை நல்வழி காட்டுபவர்கள் ஜோதிடர்கள் தான். அவர்கள்தான் இந்த நாட்டிற்கு ஒரு ஒளி விளக்காக இருக்க வேண்டும். ஆகையால் இந்த ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்திருக்கிறார்கள். இந்த வாய்ப்பில் நீங்க எல்லாருமே அதை பயன்படுத்தணும். உள்ளே போனால் எத்தனை விஷயங்கள் இருக்கிறது, அதையெல்லாம் தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும் என்ற அந்த வாசகத்திற்கு இணங்க இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. தட்டி பாருங்கள், தடவி பாருங்கள், தொட்டு பாருங்கள், உங்களோடு உறவாடும், உங்களோடு கருத்தை பரிமாறும். அந்த பரிமாறுகின்ற சொற்களை வாழ்க்கையில் எடுத்துக்கொள்ளுங்கள். புத்தகத்தை அண்ணா சந்தானம் சொன்னது போல சிங்கப்பூர்ல இருந்து அவர் சொல்றாரு, மேலைநாட்டிலிருந்து சொல்றாரு, படுத்து கிடப்பது புத்தகம், உங்கள் முன்னால் காட்டுவதே இந்த செயலி என்பது காட்டும். உங்கள் செயலுக்குள் இருக்கிறது. இந்த உருவிரலை தொட்ட உடனே உருவிரல் அங்கே தொட்டால் அங்கே தெரியும், உங்களுக்கு புரியும் என்பதற்கு ஒரு நல்ல வாய்ப்பினை கொடுத்திருக்கிறார்கள். இந்த வாய்ப்பை நாம் பயன்படுத்துவோம். ஜோதிடர்கள் இதை பயன்படுத்துங்கள். ஜோதிடம் பார்க்க வேண்டும் என்பவர்களும் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது, பார்த்து கொள்ளலாம். குமார் அவர்கள் தட்டி கேட்கிறவர்கள். ஜோதிடத்திலே எங்கெல்லாம் குற்றங்கள் இருக்கிறதோ, எங்கெல்லாம் குறைகள் இருக்கிறதோ அங்கே சுட்டி காட்டுபவர் என் அருமை நண்பர் குமார் என்பதை இந்த இடத்தில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். அவருடைய சேவை அவருடைய இந்த சமுதாயத்திற்கு தேவை. ஜோதிடம் என்பது மிக அற்புதமானது, உண்மையானது, உறுதியானது, இறுதியானது கூட என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி என் உரைக்கு திரையிடுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். எங்களுடைய சிவகங்கை சீமையினுடைய என்னுடைய நண்பர் திரு ஜெய்பாபா கலைப்பிரியர் அவர்களுடைய உரை மிகவும் சிறப்பானதாகவும் நமக்கு ஊக்கம் அளிப்பதாகவும் இருந்தது.
ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் தட்டுங்கள், அந்த கதவு கண்டிப்பாக திறக்கப்படும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு உங்களிடம் ஒரு நம்பிக்கை விதையை, ஜோதிட விதையை, ஜோதிடம் படிக்க ஆர்வமுடையவர்களுக்காக சொற்பொழிவு என்பது மிக ஊக்குவிக்கக்கூடிய விதமாக இருந்தது. எனவே என்னுடைய நண்பருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ இந்த ஆப்பில் இறுதியான அநேகமாக வந்திருக்கக்கூடிய அனைவரும் சிறப்பு விருந்தினர்கள் எல்லோரும் பேசி முடித்து விட்டார்கள். கடைசியாக என்னுடைய ஏற்புரை மற்றும் நன்றியுரை. இந்த செயலி அப்படிங்கிறது இதை ஏன் நம்ம செய்யணும் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நான் அந்த வேலை செஞ்சுட்டு தான் இருந்தேன். நிறைய பேருக்கு பாடங்கள்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருப்பேன், ஆடியோவில் போட்டு வச்சுருப்பேன். படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வாட்ஸ்அப்பில் கிளாஸ் எடுப்பேன், பேட்சாக இருக்கும் வாட்ஸ்அப்பில். ஸோ எல்லோரும் கிட்டத்தட்ட 2016லேருந்து 2010லேயே லோக்கல்லாம் நான் கிளாஸ் எடுத்திருக்கேன் சிவகங்கையில். 2016க்கு அப்புறம் நிறைய பேட்ச்லாம் க்ரியேட் பண்ணி அங்கங்கே சில பாடங்கள் அப்படிங்கிறது வரும், அப்பப்போ வரும். அதுக்கப்புறம் கன்சல்டேஷனில் பிஸி ஆயிடுவேன், இதை விட்டுருவேன். ஏன்னா ரெண்டையுமே பேலன்ஸ் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ இப்போ அதை வந்து கன்ஸ்ட்ரக்டிவாக ஏதாவது ஒன்று பண்ண முடியாதா அப்படிங்கிற யோசிக்கும் போது தான் எல்லாரும் ஜோதிட ஆப்பு வெளியிட்டாங்க. நான் தான் கிட்டத்தட்ட ரொம்ப லேட்டாக ரிலீஸ் பண்ணுறேன் ஆப்பை. ஏன்னா ஃபினான்ஷியல் அது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு விஷயத்தை நம்ம செலவு பண்ணுறதுக்கு கொஞ்சம் யோசிக்க வேண்டிய சூழ்நிலையில் தான் நம்ம இருக்கோம். ஏன் அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி எல்லாமே வர்த்தக ரீதியாக மாறிடுச்சு. அது ஒரு காரணம். நான் இப்போ ஒரு கொஞ்சம் ரூபா போட்டால் அதுலேருந்து அதிகமாக எடுக்கணும்னு நினைக்கக்கூடாது. அப்படி நினச்சா அவங்க உள்ளே வர முடியாது. அதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய கண்டிஷன். ஏன்னா கமர்ஷியலைஸ் ஆகக்கூடிய இந்த காலகட்டத்தில் நம்ம நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் அப்படின்னு நம்ம ஒன்று ஃபார்ம் பண்ணோம்னா கொஞ்சம் சர்வைவ் ஆகிறது கஷ்டம். அது கொஞ்சம் எல்லாருக்கும் புரியும்னு நினைக்கிறேன். அதனால தான் நான் உள்ளே வர்றது லேட்டு. ஏன்னா நான் ஒரு 10 ரூபா செலவு பண்ணிட்டு 100 ரூபா எடுக்க முடியாது. நான் அப்படி எடுக்கிற ஆளும் கிடையாது. ஸோ அதனாலேயே நான் கொஞ்சம் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு நான் எப்பவும் போல் என்னுடைய லைனில் வாட்ஸ்அப் கோர்ஸு கண்டக்ட் பண்ணுறது, அப்பப்போ லைவ் கண்டக்ட் பண்ணுறது, இப்படி போச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஓரளவு வந்ததுக்கப்புறம் மற்றவங்கெல்லாம் ஆப் வெளியிடும்போது அந்த ஆப்பில் என்ன இருக்குது கண்டென்ட்டுன்னு நான் போய் பார்க்கும்போது கண்டென்ட்டே இல்லை. எனக்கு அதுதான் பெரிய ஷாக்கு. இவ்வளவு பணம் இன்வெஸ்ட் பண்ணி இவ்வளவு இது ரிலீஸ் பண்ணி அவங்களுடைய ஆப்பில் போய் கண்டென்ட் என்ன இருக்குன்னு பார்த்தா அந்த கண்டென்ட் இல்லைன்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப வருத்தமாயிடுச்சு. ஏன்னா என்னுடைய எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிறது அதிகமாக இருந்திருக்கு. ஸோ இந்த ஆப் எப்படிலாம் ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னால், ஒரு நாளைக்கு 100 ரூபாய்க்கு டிக்கெட் போட்டு உள்ளே விடுறது, சினிமா தேட்டர் மாதிரி. ஒரு டாபிக் இன்னைக்கு போட்டு 100 ரூபாய்க்கு டிக்கெட்டு, எல்லாரும் 100 ரூபாய்க்கு ரேசர் பேயில் பே பண்ணிவிட்டு உள்ளே வர்ற மாதிரி. ஸோ உள்ளே போய் போனால் ஒரு 15 நிமிஷம் ஒரு கண்டென்ட்டை அதை கூட கிளியராக இல்லாமல் ஒரு 2 மணி நேரம் பேசக்கூடிய சூழ்நிலைகள் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன், நான் பார்த்தேன். என்னுடைய செவி வழி செய்தியாக வருது இதெல்லாம். ஸோ அப்படி பார்க்கும்போது என்னுடைய வீடியோக்களை நீங்கள் யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க. அன்னெசரி டாக் எதுவுமே இருக்காது. கிறிஸ்பியாக இருக்கும், பாயிண்ட்டாக இருக்கும், ப்ரிசைஸாக இருக்கும். ஒரு வார்த்தை கூட அன்னெசரியாக அவுட் ஆஃப் ஏரியா பேசவே மாட்டேன். நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு கூட என்னுடைய சொந்த கதை, சோக கதையெல்லாம் சொல்லவே மாட்டேன். ஏன்னா எனக்குள்ளேயும் மனுஷன் தான் 1000 இருக்கும். பட் அதையெல்லாம் நான் வெளிப்படுத்த மாட்டேன். எக்ஸாக்டாக அந்த அஸ்ட்ராலஜி பாயிண்ட்ல நின்று தான் பேசுவேன். நான் அதுலேருந்து விலகவே மாட்டேன். நூல் பிடிச்ச மாதிரி நிற்பேன் அப்படியே. ஸோ அது என்னுடைய நேச்சர். அப்படி இருக்கும்போது எனக்கு இந்த மாதிரியான கமர்ஷியல் ஆப்பெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு வருத்தம். இப்படி இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை, இந்த ஒரு டூலை எப்படி அவங்க யூஸ் பண்ணுறாங்க, எப்படி யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு வியூ எனக்குள்ளே வந்தது இல்லையா? அந்த வியூவுடைய இம்பேக்ட் தான் 2 வருஷம் காத்திருப்பு. சும்மா லேஸ்பட்ட வெயிட்டிங் பீரியட் கிடையாது, 2 இயர்ஸ் பீரியட். நீங்கள் பணம் கொடுத்தா உடனே ஆப்பெல்லாம் ரெடி பண்ண முடியாது. 2 வருஷ காத்திருப்புக்கு பின்னாடி ஒரு 2 மாத இரவு பகல் அயராத உழைப்பின் மூலமாக என்னுடைய இந்த 2 வருட கனவு அப்படிங்கிறது இன்னைக்கு நினைவாயிருக்கு. அதுக்கு முக்கியமாக நான் யாருக்கு தேங்க் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், சுக்கரன் டிவி ஜோதிடர் என்னுடைய நண்பர் திரு புதுக்கோட்டை ஜோதிடர் ஜெயதுரைராஜ் அவர்களால் தான் இது வந்து உண்மையாச்சு, நிறுவனமாச்சு. இதை ரெடி பண்ணுறதுக்கான விஷயங்கள் அப்படிங்கிறது நடந்தது. ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால், நம்ம இவர் சொன்ன மாதிரி காசை போட்டு சுவிட்சு போட்டால் காஃபி வேணுமா, பூஸ்ட் வேணுமா, டீ வேணுமான்னு என்ன வேணுமோ வாங்கிக்கிற மாதிரி வெண்டிங் மிஷின் மாதிரி இப்போ வெண்டிங் அஸ்ட்ராலஜி ஆப் அப்படிங்கிற லெவலுக்கு இதை நான் என்ன பண்ணிட்டேன்னா, ஒரு என்னுடைய கன்சல்டேஷனுங்கிறது ஒரு ட்ராக் போயிட்டே இருக்கும். பட் இந்த ட்ராக் என்னென்னா, இதுவே இதை மெயின்டைன் பண்ணிக்கும். இதை நம்ம ஒன்றும் பண்ணவே வேண்டாம். இதுக்கு வாரத்தில் 2 நாள் நான் வந்து லைவ் மட்டும் நான் கண்டக்ட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். இந்த கோர்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 25 டாப்பிக்கில் நான் கோர்ஸ் ஃப்ரேம் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள்.
ப்ளே ஸ்டோரில் போயிட்டு அஸ்ட்ரோகுமார்ஜின்னு போட்டிங்கன்னா என்னுடைய ஃபோட்டோவோட அந்த ஆப் வரும். அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு சைன்இன் பண்ணிட்டீங்கன்னா, கூகுள் மூலமாக சைன்இன் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஆக்டிவேட் ஆகிடுவீங்க. அதில் போயிட்டு நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணி என்னுடைய ஃபோன் நம்பரில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுடைய மெயில் ஐடி வச்சு நான் அட்மின் பேனல்லேருந்து உங்களை ஆக்டிவேட் பண்ணிடுவேன். நீங்கள் அதில் ஃப்ரீ வீடியோஸ் இருக்குது. ஆல்ரெடி உங்களுக்கெல்லாம் என்னை பற்றி தெரியும், என்னுடைய யூடியூப் சேனலில் பார்த்துருப்பீங்க. என்னுடைய ஸ்டைல் எப்படி இருக்கும், என்னுடைய டீச்சிங் ஸ்டைல் எப்படி, என்னுடைய லெசன் பிளானிங் எப்படி, என்னுடைய இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அதெல்லாம் நான் சொல்ல வேண்டியதில்லை. பட் இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறதுக்கு அது கொஞ்சம் சௌகரியமான ஒரு 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 பாயிண்ட். அந்த இடத்துல இலவச அறிமுகம் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ கிளிப் வச்சுருக்கேன். அதில் நீங்கள் பார்த்துக்கலாம். அதே சமயம் ஆன்லைனில் வந்து கன்சல்டேஷனும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம். உங்களுடைய டேட்டு, உங்களுடைய டைம் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா அது எனக்கு அவைலபிலிட்டி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அந்த டைம் அதை அக்செப்ட் பண்ணும், இல்லைன்னா அது காமிக்காது. வேறு இதில் நீங்கள் போய்க்கலாம். அதில் ஒரு 10 டைப்ஸ் ஆஃப் கன்சல்டேஷன் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன். 10 பிரிவுகள் கன்சல்டேஷனில் 10 டைப் ஆஃப் கன்சல்டேஷன் இருக்குது அதில். ஸோ நீங்கள் அதில் எதை வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்று. ரெண்டாவது, லைவ் எதுக்காக வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னால், இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணி படிக்கிறவங்க மாணவர்களுக்காக டவுட் கிளியரிங் செஷன் ஒன்று வேணும். ஏன்னா அதில் உள்ளே இருக்கிறது பூரா வீடியோ, ரெக்கார்டட் வீடியோ. இந்த ரெக்கார்டட் வீடியோ உங்களுக்கு ஓரளவுக்கு 75% 80% உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். ஆனால் அந்த 20% இருக்குது பாருங்கள், நான் இந்த இடத்துல தான் அந்த லைவுக்கான வேலை இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறத நான் ரியலைஸ் பண்ணுறேன். நீங்கள் என்னதான் பெரிய குருவாக இருந்தாலும் யார் பெரிய ஆளுன்னா ஸ்டூடெண்ட் தான் பெரிய ஆள். ஏன் அப்படின்னு சொன்னால், நீங்கள் ஒரு விஷயத்த சொல்லும்போது அதுக்குள்ளே ஒரு கொக்கியை போட்டு இழுத்து நம்மளை நிப்பாட்டுறது யாருன்னா ஸ்டூடெண்ட் தான். நாம் யோசிக்காத விஷயத்த ஸ்டூடெண்ட் யோசிப்பான். ஸோ அப்போது டீச்சர் ஸ்டூடெண்ட் இன்ட்ராக்ஷன் அப்படிங்கிறது கண்டிப்பாக வேணும். நான் இப்போ வந்து ஷட்பலத்தை வந்து லைவில் இதில் பண்ணிகிட்ருக்கேன், வாட்ஸ்அப் கோர்ஸில் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு வந்து டவுட் கிளியரிங் செஷன் சொல்லி எவ்ரி சண்டே ஈவினிங் 7:30 கிளாஸ் கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட பிரில்லியண்ட்டாக ஷார்ப்பாக இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வரும்போது நம்மளே கொஞ்சம் ஷார்ப்பன் பண்ணிக்கிறதுக்கு அது ஒரு எனக்கு கிடைச்ச ஒரு சான்ஸ். அப்படி தான் அதை நான் சொல்லுவேன். அது ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம கிளியர் பண்ணுறோங்கிற பேர் ஒரு பக்கம் இருந்தால் கூட, ஆனால் இந்த இடத்துல நம்மளை ஷார்ப்பன் பண்ணிக்கிறதுக்கான ஒரு டைம் கிடைக்கிறதுக்கான விஷயமா அந்த லைவ் ப்ரோக்ராம் அப்படிங்கிறத நான் அதில் ஃப்ரேம் பண்ணியிருக்கேன் ஆப்பில். ஸோ வீக்கெண்டு சாட்டர்டே சண்டே ஈவினிங் டைமில் வந்து அந்த ஷெட்யூல் வந்து உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி அதில் லிங்க் உங்களுக்கு ஆப்லேயே ஷேர் பண்ணிவிடுவேன். ஸோ இந்த கோர்ஸ் படிக்கிறவங்களுக்கு அன்னைக்கு ஸ்பெஷல் டாபிக் என்னங்கிறதையும் நான் மென்ஷன் பண்ணிடுவேன். ஸோ ஜென்ரலாக இருக்கிறவங்களும் நீங்கள் அதை அட்டன் பண்ணிக்கலாம். அந்த சப்ஜெக்ட் ஓரியன்டாக இருக்கிறவங்களும் வந்து அந்த லைவ் செஷனில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு ஆஃபர் இருக்குது இதில். ஸோ டாபிக் வைஸ் பார்க்கும்போது பேசிக் அஸ்ட்ராலஜியில் இருக்கிறவங்க, ப்ரிடிக்டிவ் அஸ்ட்ராலஜி லெவலில் இருக்கிறவங்க, திருமண பொருத்தம், ஜாதகம் எழுதக்கூடிய முறைகள், அதே போல் வர்க்க சக்கரம், ஷட்பலம், ஜெய்மினி, தாஜிகா, இப்படி பல வெரைட்டி அஸ்ட்ராலஜியில் என்னென்ன வெரைட்டி இருக்கோ, பிரசன்னம், இப்படி பல வெரைட்டியை வந்து ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு செக்மெண்ட்டில் பெய்டு வீடியோஸ்ன்னு சொல்லி கொடுத்துருப்பேன். அதுக்கு ஒரு சார்ஜஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஓவராலாக பார்த்தா என்னுடைய எஸ்டிமேஷன் டோட்டலாக ஓவராலாக ஒரு 60,000 rupees அப்படிங்கிறது இதுக்கான நார்மல் காஸ்ட்டு ஹோல் அஸ்ட்ராலஜி இந்த ஆப்பில் உள்ள எல்லா வீடியோவும் உங்களுக்கு நீங்கள் படிக்கணும் அப்படின்னு சொன்னால். ஆனால் இந்த இந்த லான்ச் ஆகிற இந்த ப்ரோக்ராமில் கலந்துக்கக்கூடியவங்களுக்கு இந்த சார்ஜஸ்லாம் வச்சா படிக்க மாட்டாங்கன்னு தெரியும். சரியா? இன்றைக்கி வந்து எல்கேஜிக்கு எவ்வளோ ஃபீஸ் அப்படின்னு கேட்டால் 50,000 ரூபா ஃபீஸு. எல்கேஜி ப்ரீகேஜி படிக்கிறதுக்கு. ஏன்னா கேஜி கிண்டர் கார்டன் படிக்கிறதுக்கு ஒரு குழந்தைக்கு எவ்வளோ ப்ரைவேட் ஸ்கூலில் சார்ஜ் பண்ணுறாங்க, 50,000 rupees மினிமம். அதுக்கப்புறம் நீங்கள் வேனு, டிரான்ஸ்போர்ட்டேஷன் இதெல்லாம் இருக்குது. நீங்கள் அதை கம்பேர் பண்ணும்போது இந்த 60,000ங்கிறது ஒரு பெரிய அமௌண்ட்டு கிடையாது தான். ஆனாலுமே இந்த லான்ச்சிங் இனாகுரல் ஃபங்க்ஷனில் கலந்துக்கக்கூடியவங்களுக்கு இந்த ஹோல் பேக் அப்படியே வாங்கினீங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு ஒரு 50% டிஸ்கவுண்ட் அப்படிங்கிறது கொடுக்கலாம் அப்படின்னு இருக்கேன். ஏன்னா படிக்கணுங்கிறவங்கள என்கரேஜ் பண்ணுறதுக்காக தான், வேறு ஒன்றும் கிடையாது. இல்லை சார் என்னால் அவ்வளோத்தையும் மொத்தமாக ஒரே டைமில் வாங்க முடியாது, கண்டிப்பாக வாங்க முடியாது. ஜோசியம் படிக்கிறவங்களை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். என்னால் ஃபுல் அமௌண்ட்டு கொடுத்து ஒரே டைமில் சிங்கிள் பேமெண்ட்டில் என்னால் வாங்க முடியாது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு என்ன டாப்பிக்கில் வேணும் அந்த டாப்பிக்கை சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு ரொம்ப ஸ்லாஷ்டு ரேட்டு போட்டிருக்கேன் நான். ஒரு மாதத்துக்கு 1000 ரூபா தான். பெர் மந்த் ஃபீஸ் வந்து 1000 ரூபா. நீங்கள் அந்த மாதம் ஃபுல்லாக 1 month ஃபுல்லாக நீங்கள் அந்த கோர்ஸை தரவு பண்ணிக்கலாம். அது முடிச்சிட்டிங்களா, அதுக்கு அடுத்த மாதம் இன்னொரு கோர்ஸை வாங்கிக்கோங்க. அப்படியும் நீங்கள் படிக்கலாம். இல்லை நான் வந்து ஃபுல் பேக்கை வாங்குறேன், நான் 2-3 இன்ஸ்டால்மெண்ட்டில் கட்டுறேன், ஓகே, வெல் அண்ட் குட், நல்ல ஐடியா. இன்றைக்கே நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் பேமெண்ட்டு கொடுக்க அதை நீங்கள் அப்கிரேட் பண்ணிக்க முடியும்.
ஸோ இந்த மாதிரி வாங்குறவங்களுக்கான டைம் பீரியட் அப்படிங்கிறத நான் 2 இயர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். 2 வருஷம் இந்த கோர்ஸை படிக்கிறதுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். ஏன்னா ஃபுல்லாக வந்து என்டர்டைன்மெண்ட்டே கிடையாது. உள்ளே வந்தீங்கன்னா சப்ஜெக்ட், உள்ளே வந்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன், உள்ளே வந்தால் பாடம், வேற எதுவுமே இருக்காது. அன்னெசரி டாக் இருக்கா? நான் சினிமாவுக்கு போனேன், கோவிலுக்கு போனேன், புளியோதரை சாப்பிட்டேன், இதெல்லாம் பேசவே மாட்டேன். நான் அந்த கோயிலுக்கு போனேன், பரிகாரம் பண்ணேன், இந்த சாமியை பார்த்து, இதெல்லாம் பேசவே மாட்டேன். ரூல் இஸ் ரூல், லெசன் இஸ் லெசன். இதில் வந்து எக்ஸம்ஷனே கிடையாது, டைம் பாஸே கிடையாது. உள்ள 15 நிமிஷம் ஒரு கண்டென்ட்னா அது 15 நிமிஷத்தில் பேசிடுவேன். ஸோ நீங்கள் அப்படி ரிலாக்ஸ்டாக பார்க்க முடியாது. கண்டிப்பாக நீங்கள் வந்து கவனமாக ஒரு கிளாஸில் பையன் எப்படி வாட்ச் பண்ணுவானா ஒரு கிளாஸை அப்படி தான் நீங்கள் வாட்ச் பண்ணால் தான் புரியும் உங்களுக்கு. ஸோ அந்த அளவுக்கு கான்சன்ட்ரேட்டடான ஒரு சப்ஜெக்டை நான் உள்ளே கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு உறுதியாக சொல்கிறேன். ஸோ நீங்கள் படிக்கணும். அதான் என்னுடைய விருப்பம். என்ன அப்படின்னு சொன்னால், எல்லா கோர்ஸையும் மொத்தமாக வாங்க முடிஞ்சவங்க வாங்கிக்கோங்க, வாங்க முடியாதவங்க இன்ஸ்டால்மெண்ட்டில் போட்டு 3 டியூவாக வாங்கிக்கோங்க. அப்படி இல்லை ஒரு சாப்டராக நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னா பெர் மந்த் 1000 ருபீஸ் அல்லது 2000 ருபீஸ் தான் ஃபீஸு. நான் உங்களுக்கு தேவைப்படுறவங்க என்னுடைய ஆப்பை ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணிவிட்டு எனக்கு கால் பண்ணுங்கள். அதுக்கான ப்ரைஸ் டேகு, ப்ரைஸ் லிஸ்ட் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு அனுப்பிச்சி வைக்கிறேன். நீங்கள் அதை வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய ஃபினான்ஷியல் சௌகரியம் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இந்த ஆப்பை யூஸ் பண்ணி நீங்கள் அஸ்ட்ராலஜியை படிச்சுக்கலாம். இதில் என்ன ஒரு பியூட்டி அப்படின்னு சொன்னால், வேகமாக லேர்ன் பண்ணுறாங்களே, குயிக் லேர்னர்ஸ் இருப்பாங்க, ஸ்லோ லேர்னர்ஸ் இருப்பாங்க. 2 கேட்டகரி ஸ்டூடெண்ட்டில். இந்த குயிக் லேர்னர்ஸுக்கு இந்த கோர்ஸ் வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம். ஸ்லோ லேர்னர்ஸுக்கு நிறைய பணம் கட்ட வேண்டியிருக்கும். ஏன் அப்படின்னு சொன்னால், ஒரு கோர்ஸுக்கு 1 மாதம் சொல்லி ஃபீஸ் வைக்கிறோம்னா, இந்த குயிக் லேர்னர்ஸ் வந்து ஈஸியாக 1 மாதத்தில் கற்றுட்டு அதோட போயிடுவாங்க, ரைட் அடுத்த சாப்டருக்கு போகலாம் அப்படின்னு. ஆனால் இந்த ஸ்லோ லேர்னர்ஸாக இருந்தாங்கன்னா அவங்கள கொஞ்சம் டைம் ரொம்ப கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்கன்னா அதை கற்றுக்கிறது கொஞ்சம் டைம் ஆகும். அப்போ இவன் 1 மாதத்துக்கு ஃபீஸ் கட்டி படித்ததுக்கும் இவர் வந்து இன்னொருத்தர் என்ன செய்வார், 2 மாதம் பணம் கட்டி படிப்பார். ஸோ இதில் யாருக்கு அட்வான்டேஜ் அப்படின்னு சொன்னால், படிக்கணுங்கிற ஆர்வம் இருக்கிறவங்கள மோட்டிவேட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு ஸ்கீமை நான் வந்து ஃப்ரேம் பண்ணியிருக்கேன். ஸோ ஜோதிடத்தை எல்லா இடத்திலும் கொண்டு போக வேண்டும். ஆனால் எதுவும் இந்த உலகத்தில் ஓசியாக கிடைக்காது, இலவசமாக கிடைக்காது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா எனக்கு பின்னாடி நான் மட்டும் இல்லை, என்னுடைய ஃபேமிலி ஒன்று இருக்குது, எனக்கும் பில்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அப்படிங்கிறதுலாம் இருக்குது. ஸோ நான் இலவசமாக எல்லாத்தையும் கொடுக்க முடியாது அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஏன்னா எல்லாருக்குமே இது காமன். அப்படிங்கும்போது நான் ஒரு சில ப்ரைஸ் டேக் இதுக்கு வச்சுருக்கேன். அதை டிஸ்கவுண்ட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அதை இன்ஸ்டால்மெண்ட்டில் கொடுக்குறேன், இல்லை சின்ன சின்ன சாப்டர்ஸாக பிரித்து கொடுக்குறேன். ஏதோ ஒன்று உங்களுடைய சௌகரியம், என்னுடைய சௌகரியம், இது ரெண்டும் சேர்ந்து தான் நம்ம என்ன செய்ய முடியும், ஒரு ஜோதிடத்தை வளர்க்க முடியும். ஸோ அப்படிங்கும்போது இந்த மாதிரியான நான் சாப்டரைசேஷன், கிளாஸ் மோடு அப்படிங்கிறதெல்லாம் நான் வச்சுருக்கேன். எவ்ரி வீக் 2 டே, சாட்டர்டே சண்டே லைவ் செஷன். அதில் லைவ் செஷனில் டவுட் கிளியரிங் செஷனாக அது இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இதுக்கான மெம்பர்ஷிப் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அடிப்படையான விஷயம். இப்போ நீங்கள் இந்த ஆப்புக்குள்ளே வரணும், நீங்கள் எந்த பாடம் வேணாலும் படிக்கலாம், நீங்கள் எந்த இதில் வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். மற்றவங்களுக்கு 2 வருஷம், ஒருத்தருக்கு ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு சப்ஜெக்டாக வாங்குறவங்களுக்கு 1 மாதம் டைம் அப்படின்னு கொடுக்குறோம். பட் இது எல்லாத்துக்குமே 1 வருஷத்துக்கான ஸ்டோரேஜ் காஸ்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸ்டோரேஜில் வைக்கிறதுக்கு அவங்க பணம் கட்டணும், டிரைவுக்கு பணம் கட்டணும், சர்வருக்கு பணம் கட்டணும். ஸோ இந்த மாதிரியான எக்ஸ்பெண்டிச்சர்ஸ்லாம் இருக்குது. அதுக்காக நான் என்ன பண்ணுறேன், சப்ஸ்கிரிப்ஷன் ஒன்று நம்ம கொடுக்க வேண்டியிருக்கு. அந்த லைவ் ஷோவில் நடத்துகிறோம் இல்லையா, டவுட் கிளியரிங் செஷன்லாம் ஃப்ரீ. இப்போ 1 மாதம் கட்டினீங்க பணம், 1000 ருபீஸ் நீங்கள் கோர்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா 1 மாதம் 4, 2, 8 கிளாஸ் வந்து லைவ் கிளாஸ் ஃப்ரீயாக இருக்கும். அதுக்கு எதுவும் சார்ஜஸ் கிடையாது. ஆனால் அதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த மெயின்டெனன்ஸு, ஆப் மெயின்டெனன்ஸுக்காக தேவைப்படக்கூடிய விஷயத்த 1 வருஷத்துக்கான சப்ஸ்கிரிப்ஷனாக வெறும் 1000 ருபீஸ் தான் நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன். 1 மாதத்துக்கு 82 ரூபா 84 ரூபா தான் வரும். 1 மாதத்துக்கு நீங்கள் கட்டக்கூடிய சப்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது வெறும் 84 ருபீஸ் தான் வரும். ஸோ அதனால் இந்த ஃபஸ்ட்டு நீங்கள் படிக்கணும் அப்படின்னு உள்ளே வந்தால் முதல்ல சப்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிற ஒன்று கட்டணும். 1000 ருபீஸ் அது 1 வருஷத்துக்கான சப்ஸ்கிரிப்ஷன். அதில் 1 மாதத்துக்கான சப்ஸ்கிரிப்ஷன் கிடையாது. மினிமம் 1 வருஷத்துக்கான விஷயம்தான். அதை நீங்கள் ஃபீஸ் கட்டி உள்ளே நீங்கள் என்ட்ரு ஆகிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய பேர் ரிஜிஸ்டரில் நாங்கள் நோட் பண்ணி வச்சுக்குவோம். அதே போல் நீங்கள் என்ன கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணீங்களோ அதுக்கு அடுத்த ஸ்டெப் தான் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண முடியும் கோர்ஸை. ஸோ அந்த கோர்ஸ் வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த கோர்ஸ் வாங்கிட்டு அதுக்குரிய ஆக்டிவேஷனை நான் வந்து ஆப்பில் பண்ணிவிடுவேன். நீங்கள் அந்த 1 மாதம் எப்போ வேணாலும் எந்த டைம் வேணாலும் நீங்கள் அந்த கோர்ஸில் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் எல்லாம் படிச்சுக்கலாம். வீக்கெண்ட் ஆச்சுன்னா உங்களுக்கு லிங்க் அனுப்புவேன், ஆப்லேயே தான் லிங்க் அனுப்புவேன். ஸோ அந்த ஆப்பில் நீங்கள் டச்சில் இருக்கும்போது உங்களுக்கு ஆப்பில் அந்த லிங்க் மூலமாக நீங்கள் ஜூம் மீட் கிளாஸ் அட்டன் பண்ண முடியும். ஸோ இது வந்து அந்தந்த பேட்சுக்கு தனித்தனியாக ஒரு 10 பேட்ச் வச்சுருக்கேன். அந்த 10 பேட்சில் இருக்கக்கூடியவங்களுக்கு
இன்னைக்கு எந்த பேட்ச் லைவ் அப்படின்னா அந்த லைவ்ல நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம், உங்களுடைய டவுட்ஸ் எல்லாம் நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் என்னுடைய பிளான். ஸோ இந்த பிளான் அப்படிங்கிறது ரொம்ப இன்டென்சிவாக இருக்கும், ரொம்ப ப்ரிசைஸாக இருக்கும், ரொம்ப டைம் ஓரியன்டாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து கான்சன்ட்ரேட்டாக காங்க்ரீட்டாக படிக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் இருந்தால் நீங்கள் ஒரு வருஷத்துலையும் படிக்கலாம் அஸ்ட்ராலஜி கோர்ஸை, 2 வருஷத்துலையும் படிக்கலாம், 3 வருஷத்துலையும் படிக்கலாம், படிச்சுட்டே இருக்கலாம். சரி, இந்த ஆப்பை எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டோம், இதோடய ஸ்டாப் பண்ணிடுவேன் நான் ஃபுல்லாக கன்சல்டேஷன் பக்கம் போயிடுவேனா? முடியாது, அப்படி இல்லை. இதில் டே பை டே இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம், கேஸ் ஸ்டடி பார்க்குறோம். இந்த கேஸ் ஸ்டடியில் என்ன பண்ணுவோம், நேமு, அவங்களுடைய ஊர் இதெல்லாம் மறைச்சிட்டு அந்த ஜாதகத்தை மட்டும் எடுத்து வச்சு ஸ்டூடெண்ட்ஸுக்கு பாடம் நடத்துவோம். அவங்களுடைய பர்சனல் ஐடென்டிஃபிகேஷன் வெளியில் வராது, அதனால தெரிஞ்சுக்கணும், இல்லைன்னா கன்சல்டேஷனுக்கு ஆள் வராது எனக்கு. ஸோ கன்சல்டேஷன் வரக்கூடிய உங்களுடைய பர்மிஷனோட அவங்களுடைய பர்சனல் ஐடென்டிஃபிகேஷன் தெரியாமல் அந்த ஜாதகம் டேட் ஆஃப் பர்த் டைம் பிளேஸ் மட்டும் வச்சு அவங்களுடைய கரண்ட் சுச்சுவேஷன்னா கரண்ட் ப்ராப்ளம் என்ன, அது எப்போ கிளியர் ஆகும், நம்மளுடைய ப்ரிடிக்ஷன்ஸை எப்படி சொல்லணும் அப்படிங்கிறத அந்த வீடியோக்களை அப்டேட் பண்ணுவேன். டே டு டே லைஃப்பில் அது வந்து அப்கிரேட் ஆகிட்டே தான் போகும் ஆப் வந்து. அதே போல் பார்த்தீங்கன்னா நீங்கள் பலன் சொல்கிறதுக்கான ஆன்லைன் கன்சல்டேஷன் ஒரு சிலது ரெக்கார்ட் பண்ணியிருப்பேன் நான் அவங்கள்ட்ட பர்மிஷன் வாங்கி. அந்த ரெக்கார்டு வந்து நானும் கிளைண்ட்டும் பேசுகிற மாதிரி இன்டராக்ஷன் இருக்கும். அந்த இன்டராக்ஷனை வீடியோவாக கன்வெர்ட் பண்ணி, ஆடியோவை வீடியோவாக கன்வெர்ட் பண்ணி அந்த வீடியோவை அந்த லெசன் செக்மெண்ட்டில் நான் வந்து பேஸ்ட் பண்ணியிருப்பேன் ஆப்பில். ஸோ நீங்கள் அதெல்லாம் பார்க்கும்போது நீங்கள் என்ன பண்ண முடியும், எப்படி நீங்கள் ஒரு ஜோசியராக இருந்து ஒரு கிளைண்ட்டை எப்படி ஃபேஸ் பண்ணுவீங்க, எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு வழிகாட்டுதலாக இந்த மாதிரியான வீடியோக்கள்லாம் அமையும். இப்போ உதாரணமாக நம்ம ஆப்பில் வந்து D10 அப்படின்னு ஒரு செக்மெண்ட் வச்சுருக்கேன். அந்த டிவிஷனில் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் பாப்புலர் அந்த அவங்களுடைய தொழில் அமைப்புகள், அவங்க என்ன வேலை செய்கிறாங்க, அதுக்கும் அவங்களுடைய ஜாதகத்துக்கும் D10க்கும் எப்படி கோகுலேட் ஆகுது, பிளானட்டரி காம்பினேஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணி அதை எப்படி ப்ரிடிக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ப்ராக்டிக்கல் கிளாஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்படி சயின்ஸுக்கு லெபார்டரி முக்கியமோ ப்ராக்டிக்கல் செய்கிறதுக்கு சயின்ஸுக்கு, அதே மாதிரி அஸ்ட்ராலஜிக்கு லேபு. நீங்கள் ப்ராக்டிக்கலாக ஒரு ஜாதகத்தை பார்க்கணும், நீங்கள் படித்த ரூல் அங்கே அப்ளை பண்ணி பார்க்கணும், ரிசல்ட் வருதாங்கிறத தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு கான்ஃபிடென்ட் லெவல் அப்படிங்கிறது இம்ப்ரூவ் ஆகும் பலன்னு சொல்கிறதுல. ஸோ இவ்வளோ விஷயங்களை நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், ஒரே ஆப்பில் கொண்டு வந்திருக்கோம். ஆன்லைன் கன்சல்டேஷன், சப்ஜெக்ட் ஓரியன்டான மேட்டர்ஸ், லைவ் டவுட் கிளியரிங் செஷன், லைவ் செஷனில் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இதை வாங்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய ஃபினான்ஷியல் லெவல் எப்படி இருக்கோ அந்த லெவலில் நீங்கள் படிக்கலாம், பயப்படவே வேண்டாம். நான் பெரிய பணம் கையில் வச்சுருந்தா தான் படிக்க முடியும் அப்படி கிடையாது. இந்த மாதம் எனக்கு இவ்வளோ வருமானம், நான் ஒரு 1000 ரூபா செலவு பண்ணுறேன், இந்த மாதம் படிக்கிறேன். ஏன்னா நான்லாம் அப்படி படித்து வந்த ஆள் தான் ஜோசியத்தில். புஸ்தகம் வாங்குறது கூட காசு கிடையாது, புக்கு வாங்குறது காசு கிடையாது. எனக்கு ஒரு 100 ரூபா கிடச்சிச்சுன்னா ஒரு புக்கு வாங்கணும்னு தான் நினைப்பேன். ஸோ அதுக்காக நான் வந்து சேவ் பண்ணுவேன் மணி. ஒவ்வொரு மாதம் சம்பளம் வரும்போதும் பட்ஜெட் போட்டு செலவு பண்ணும்போது ஒரு 100 ரூபா செலவுக்கு புக்கு வாங்கிடுவேன். ஸோ அஸ்ட்ராலஜிக்கல் மேகசின் சப்ஸ்கிரிப்ஷன் கட்டுவேன், பிவி ராமனுடைய பெங்களூர்லேருந்து வரக்கூடியது. அதே மாதிரி இங்கிலீஷ் ஸ்டார் டெல்லர் அதெல்லாம் படிப்பேன். ஏன்னா அப்போல்லாம் நமக்கு எதுவுமே தெரியாது, எப்படி படிக்கணும்னு தெரியாது, அப்படி படித்து வந்தவன் நான். ஸோ அதனால தான் எனக்கு என்ன தெரியும், எப்படி படிக்கணுங்கிறத சொல்லித்தர தெரியும். கஷ்டப்பட்டிருக்கேன், நிறைய குப்பையெல்லாம் நிறைய புஸ்தகங்கள்லாம் படித்து வார ராசி பலன்லேருந்து டிவிலேருந்து எல்லாத்தையும் விட மாட்டேன். ராத்திரி 12 மணிக்கு மதுரையில் இருக்கும்போது டிவி சேனலில் ஜோசியர்கள்லாம் பேசுவாங்க, அதை கூட விட மாட்டேன். ஸோ அந்த அளவுக்கு கண்ணா பின்னான்னு படிச்சுட்டு, அப்படி படித்ததுனால தான் எதை படிக்கக்கூடாது எதை படிக்கணுங்கிறது எனக்கு தெரிஞ்சுது. ஸோ அதை நான் என்ன பண்ணியிருக்கேன், அடுத்த ஜெனரேஷனுக்கு கொண்டு போகிறதுக்காக இந்த ஆப்பை நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ மக்களை இப்போ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஆப்பினுடைய பர்பஸ் என்ன, இதை எதுக்காக வச்சுருக்கேன், இதை எப்படி நான் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கேன், இதில் என்னென்ன டிவிஷன்ஸ் இருக்குது, இது எப்படி ஃபங்க்ஷன் ஆக போகுது அப்படிங்கிற விஷயம் எல்லாமே கிளியர் பண்ணியிருக்கேன். அதோட என்னுடைய நண்பர் புதுக்கோட்டை ஜோதிடர் திரு ஜெயதுரைராஜ் அவர்களும் இந்த ஆப்பை பற்றி உங்களுக்கு ரொம்ப டீட்டெயில்டாக சொல்லியிருக்காரு. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேவைப்படக்கூடியவர்கள் இந்த டைமை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஆஃபர் அப்படிங்கிறது இந்த 1 வீக் மட்டும்தான் என்னால் கொடுக்க முடியும், அதுக்கப்புறம் அதனுடைய ஒரிஜினல் ரேட்டுக்கு மாறிடும். ஸோ இந்த நவம்பர் மாதம் எண்டுக்குள்ளே நம்மளுடைய ஆப்பை முதல்ல ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் அதுக்குரிய சப்ஸ்கிரிப்ஷன் கட்டுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு என்னென்ன பாடம் வேணும்னு சொல்லி ஒரு ஃப்ரீ வீடியோஸ் இருக்குது, அதில் போய் பாருங்கள். உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் என்னை பற்றி, அதனால் அது உங்களுக்கு தேவைப்படாது, இருந்தாலும் பாருங்கள். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஃபீஸ் கட்டணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கான நம்பர் 6369341299 அப்படிங்கிற நம்பருக்கு என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஜிபேயில்
பணம் கட்டிட்டு நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களை நான் அந்த சப்ஜெக்டில் ஆக்டிவேட் பண்ணி விட்ருவேன். மினிமம் ஒரு சப்ஜெக்ட்டுக்கு ஒரு சாப்டருக்கு 1 மாதம் டைம் டூரேஷன், மொத்தமாக பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு 2 வருஷம் டூரேஷன். ஸோ இதெல்லாம் நான் கொடுக்கக்கூடிய ஆஃபர். நீங்கள் படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் உங்களை என்கரேஜ் பண்ணுறதுக்காக நான் செய்யக்கூடிய ஆஃபர். என்னால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு அதை நான் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ என்னுடைய அழைப்பை ஏற்று இவ்வளவு நேரம் உங்களுடைய பர்சனல் நேரத்தை செலவு செய்து இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வந்திருந்த இந்து மக்கள் கட்சி தலைவர் திரு அர்ஜுன் சம்பத்ஜி அவர்களுக்கும் மகரிஷி மந்த்ராச்சலமுக்கும் மற்றும் என்னுடைய நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து உங்கள் அனைவரிடமிருந்தும் விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.